1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாச்சு. யாராவது ஒரு தமிழ் பைபிள் ஒருத்தர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16-17. தமிழ் பைபிள் ஒருத்தர் வாசி. 1 கொரிந்தியர் 10. Is not the cup of blessing which we bless a sharing in the blood of Christ? தமிழ் பைபிள் வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 10:16-17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமான சபை என்று நாம் சபையை ஒப்பிடுகிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஒரே அப்பத்துல நம்ம புசிக்கும் போது, ஒரே கிண்ணத்துல நம்ம பானம் பண்ணும்போது அது எதற்கு அடையாளமாக இருக்கு என்று சொன்னால், நாம் எல்லாரும் ஒன்றாகி விட்டோம். ஒரு சரீரத்தின் அவயவங்களாய் கிறிஸ்துவனுடைய சரீரமாய் நாம் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிக்கையிடுகிறோம். அப்படின்னா நாம் எல்லாரும் ஒண்ணு ஆயிட்டோமா அப்படின்னா எப்படி ஒண்ணாக முடியும்? உதாரணத்துக்கு இந்த ஒரே அப்பம் அது சுடப்படணும்னு சொன்னா அதுக்கு என்ன நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாக்கோ, நம்ம எசாயா தீர்க்கதரிசனுடைய புத்தகத்துல 28வது அதிகாரம் 28வது வசனம் வாசிப்போம். எசாயா 28:28. அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். போதும். அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். ஒரு தானியம் இடிக்கப்பட்டாதான் அது மாவாகும். அதே மாதிரி நிறைய தானியங்கள் இடிக்கப்படும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் லூசஸ் இட்ஸ் ஐடென்டிட்டி. அது தனிப்பட்ட ஒரு அடையாளத்தை அது இழந்து விடுகிறது. நிறைய கோதுமை மணியை இடித்து அல்லது தானியத்தை இடித்து அதை மாவாக்கி, இப்பொழுது அது மாவாகும் பொழுது அது எந்த தானியத்தினுடைய மாவு என்பதே தெரியாது. அந்த அளவுக்கு ஒன்றாகி விடுகிறது. அதன் பின்பு அதை கொண்டு நாம் ஒரே அப்பத்தை நாம் சுடுகிறோம். அப்படின்னா நிறைய தானியம் இப்ப ஒரே அப்பம். அப்ப நிறைய தானியத்திலிருந்து ஒரு அப்பம் வந்த பின்னாடி அதுக்கு தனிப்பட்டதான அடையாளம் என்பது இப்பொழுது கிடையாது. எல்லாமே ஒன்னாயிடுது. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இடிக்கப்பட வேண்டியிருக்கு. அதே மாதிரிதான் திராட்சை ரசம். இந்த திராட்சை ரசம் பிழியறதுக்கு முன்னாடி பல திராட்சை பழங்கள் அதுல இருக்கு. ஒவ்வொரு பழத்தையும் அப்படியே வச்சு நம்ம திராட்சை ரசத்தை பிழிய முடியாது. பல திராட்சை பழங்களை நாம் கிரஷ் பண்ணும் பொழுதுதான் அந்த திராட்சை ரசத்தை நம்ம எடுக்க முடியுது. அதே மாதிரிதான் நாம எல்லாரும் ஒன்றாகணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் நசுக்கப்பட வேண்டியிருக்கு, நொறுக்கப்பட வேண்டியிருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் அதை செய்யும் பொழுது அது ஒரு லெகுவான ஒரு காரியமாக இருக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக அது ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், ப்ளீஸ் காட் டு கிரஷ் ஹிம். பிதாவாகி தேவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நொறுக்குவது அவருக்கு பிரியமாக இருந்ததா. அப்படிதான் நம்மள அவரு நம்முடைய தனிப்பட்டதான சுயம் அங்க நசுக்கப்படும் பொழுது மாத்திரம்தான் நம்ம எல்லாரும் நம்ம அந்த ஒரே அடையாளத்தோடு கூட கிறிஸ்துவின் சரீரம்ங்கிற நிலையை அடைய முடியும். நான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2:1-2. நம்மை நேசிக்கிற நம்முடைய தேவன் தன்னுடைய சாயலாக நம்மை மாற்றுவதற்கு அல்லது கிறிஸ்துவனுடைய சரீரமாக நாம் ஒரே அப்பம் போல ஒரே சரீரமாக ஆக்கப்படுவதற்கு நம்மை நொறுக்கும் பொழுது அநேகம் பேர் அதுக்கு நம்ம கோஆபரேட் பண்றது இல்லை. நம்ம வித்தியாசமான சிந்தைகள்ல அதை எடுத்துக்கொள்றோம். யாரெல்லாம் அந்த ரைட் ஸ்பிரிட்ல எடுத்துக்கிட்டாங்களோ அவங்கள தேவன் தன்னுடைய
அந்த சரீரத்துல அங்கமாக இணைத்து விடுகிறார். அந்த பிலிப்பியர் 2:1-2 வாசிங்க. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நீங்க எல்லாரும் ஏக சிந்தையுள்ளவர்களாய், ஒரே சிந்தை, தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும், தேவனுடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நிறைவேறணும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் தான் இங்க வரணும். இப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரே நோக்கம், ஒரே மனது வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம ஐக்கியமாகறதுல பிரச்சனையே இல்லை. ஆமா, நம்ம ஒவ்வொருவருக்கு நமக்குள்ள ஒரு சில தனிப்பட்டதான விருப்பங்கள் இருக்கு. என்னுடைய நாமம் மகிமைப்படணும், என்னுடைய வசதி, என்னுடைய இன்பம், என்னுடைய பேர், என்னுடைய புகழ், என்னுடைய சொத்து, என்னுடைய லாபம், இப்படி ஒவ்வொருவருக்கும் நான் எனது என்கிற சுயம் மேலோங்கி நிற்கிறதுனால நம்ம எல்லாரும் அந்த அந்த அடையாளத்தை, அந்த விருப்பத்தை நாம் சிலுவையில ஒப்பு கொடுத்தால் ஒழிய, அதாவது அந்த சுயம் செத்தால் ஒழிய, நாம கண்டிப்பாக ஒரு பொதுவான அடையாளத்தோடு கூட நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயம் என்ற அடையாளத்தை நம்ம பெற முடியாது. நம்முடைய மாம்சத்துல ஒரு நன்மையும் வாசமா இல்லை. தேவனுடைய படைப்புல நாம எல்லாருமே வித்தியாசமானவர்கள். நான் இங்க ஒரு டிஸ்பிளே போட சொல்றேன், போட்டாங்க. சாக் ரீசெண்டா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல எங்களுக்கு போட்டிருந்தாங்க. அதுல ஒரு வெங்காயத்தை உரிக்கிறது போன்ற விரல்கள் உரிக்கிறது போட்டு அதுல ஒரு வாசகம் எழுதியிருக்கு. ஆங்கிலத்துல வாசிங்க. வாசிங்க, மைக் வச்சிருங்க, வாசிங்க. Those who are faithful in peeling off selfishness and spiritual pride will gradually become more and more one with each other in Christ's body. யாரெல்லாம் நம்முடைய மாம்சத்தில் இருக்கிறதான சுயத்தையும் பெருமையையும் அதை பீத்து உரித்து எடுத்து விட்டு அதிலே உண்மையுள்ளவர்களாய் அதை செய்வதற்கு பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் சீக்கிரமா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில அங்கமாயிருவாங்க. அதான் those who are faithful, உண்மையுள்ளவர்களா இருக்கிறாங்க. இன் பீலிங் தி அப்படின்னா தோலை உரிக்கிறது. நம்ம சுயம் அதுல நிறைய அடுக்கடுக்கான லேயர்ஸ்லாம் இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு தியானிக்க நினைக்கிறேன். அந்த சுயத்துல இருக்கக்கூடிய அடுக்கடுக்கான ஒவ்வொரு அந்த தொலியையும் உரிச்சு எடுக்கிறதுல யார் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சீக்கிரமா அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில அங்கமாயிருவாங்க. அப்படின்னு இன்னொன்று சொல்ல போனோம்னா those who are eating themselves to be crushed, அந்த நசுக்கப்படுவதற்கு, நொறுக்கப்படுவதற்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் சீக்கிரமாக கிறிஸ்துவனுடைய சரீரத்துல அந்த ஒரே அங்கமாக ஈஸியா மாறிட முடியும். எவ்வளவு நம்ம அதிகமாக நம்மை சுயத்தை மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமா சரீரத்துல அங்கமாயிட முடியும். ஆனா சில நேரங்கள்ல நம்முடைய சுயம் நசுக்கப்படும் பொழுது நம்ம என்ன நினைச்சிடோம்னு சொன்னா சம்திங் ஹஸ் கான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் காட் அப்படின்னு நினைச்சிடும். இது தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு மிஞ்சி போயிடுதோ, ஏதோ நம்ம தப்பா விட்டு கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணலாம். அருமையானவர்களே, இந்த சுயம் நமக்குள்ள எப்படி இருக்குன்னா, நம்ம அநேக நேரங்கள்ல நம்மெல்லாம் செல்ஃபிஷா இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையிலே நமக்குள்ள எவ்வளவு சுயநலம் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் நம்ம பார்த்தோம்னா தேவன் அதுக்காக தான் நமக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த சுயநலத்தை வெளியே காட்டுறதுக்காக, நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் தேவன் நம்ம உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். உன் இருதயத்தில் இருப்பதை நீ அறியும்படிக்கு நான் உன்னை சிறுமைப்படுத்தி இந்த 40 வருஷ காலம் இந்த வனாந்தரமான வாழ்க்கையில உன்னை நடத்தி வந்தேன் என்று சொல்வார். உபாகம் 8ஆம் அதிகாரம் கூட வாசிங்க. ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடக்கும் பொழுதுதான் நம்முடைய இருதயத்துக்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு அது அந்த சுயநலம் எந்த உருவத்துல இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். வாசிங்க. உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ 3வது வசனம் என்ன பிரதர்? 3 தானே? 2 பிரதர். வாசிங்க. உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து
உன் இருதயத்துள்ளதை நீ அறியும்படிக்கும் உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு அப்படின்னு அவருக்கு தெரியும் நம்ம இருதயத்துல என்ன இருக்குன்னு, ஆனா நமக்கு தெரியல. அதனால நம்முடைய இருதயத்துல என்ன இருக்குங்கிறத நம்ம அறியும்படிக்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துக்குள்ளாக, ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துக்குள்ளாக நம்மை நடத்தி செல்கிறார். அப்பொழுதுதான் ஆஹா, என் இருதயத்துல இப்படியெல்லாம் காரியங்கள் இருக்கிறதா என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்? அவரிடத்திலே போய், ஆண்டவரே என் நிலைமை இப்படிதான் இருக்கு, எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் தேவன் நம்மை சரி செய்ய முடியும். பாருங்க, இப்ப நம்ம வாட்சோம் அந்த சுயம், அது சில நேரத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. பிலிப்பியர் 2:3-4. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. 5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. Do nothing from selfishness. சுயநலம், அதான் நம்ம இங்க வாட்சோம். நமக்குள்ள சுயநலம் அப்படிங்கிறது அது பல உருவங்கள்ல இருக்கு. சில நேரங்கள்ல சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கு, சில நேரங்கள்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாவும் இருக்கு. அதாவது நம்ம ஐக்கியப்படுவதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் என்னன்னா, சில நேரம் பெருமை, சில நேரத்துல சுயநலம், சில நேரத்துல தாழ்வு மனப்பான்மை, சில நேரங்கள்ல கிளைமிங் ஈக்குவாலிட்டி, நான் சமமானவன் அப்படிங்கிற ஒரு கிளைமிங் ஈக்குவாலிட்டி. இதைத்தான் நான் 1 by 1 நாம தியானிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப பாருங்க, எப்படி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இந்த ஜாக் சபை ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு தேவன் ஒரு தரிசனம் கண்டாராம். ஒரு பெரிய காடு, அதுல மரங்கள் வித்தியாசமான உயரத்துல வளர்ந்துருக்கு. ஒண்ணு நெட்டையா இருக்கு, ஒண்ணு குட்டையா இருக்கு. ஆண்டவர் சொன்னாராம், ஒரு கோடலை எடுத்து எல்லாத்தையும் வெட்டிடு, எல்லாத்தையும் வெட்டி சாய், எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சா என்ன செய்யும்? அப்புறம் தலையும் போது எப்படி தலையும் ஒரே மாதிரி தலையும். அப்ப இப்படிதான் தேவன் நமக்குள்ள இருக்கக்கூடியதான அநேக கரடு முரடான பகுதிகளை எல்லாம் சமப்படுத்துறதுக்காக, நம்ம வேதத்துல நம்ம பாட்டு பிடிப்போம், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படணும், குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படணும். அப்ப சிலர்கிட்ட தாழ்வு மனப்பான்மை இருக்கு, சிலர்கிட்ட மேட்டுமையான சிந்தனைகள் இருக்கு. சுப்பீரியாரிட்டி, நான் சுப்பீரியர். இந்த பெருமையோடு சேர்ந்ததுன்னா இந்த ரெண்டுமே, இந்த தாழ்வு மனப்பான்மையும் ஐக்கியப்படுவதற்கு தடையா இருக்கும், இந்த பெருமையான மேட்டுமையான சிந்தனைகளும் நம்ம ஐக்கியப்படுவதற்கு தடையா இருக்கும். அப்ப பள்ளங்களா இருக்கிறது மேடாக்கப்படணும். தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் அதுல இருந்து மனம் திரும்பி சம வெளிக்கு வர்றது போல வரணும். மேட்டுமையான சிந்தனை உள்ளவர்கள் தங்களை தாழ்த்தி சமநிலைக்கு வரணும். அப்பதான் நம்ம ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட முடியும். எனவே இந்த காரியத்துல நமக்குள்ள இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்காக ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆவது அதிகாரம். அங்க திராட்சை தோட்டத்துக்கு சம்பளம் பேசி ஆட்களை கூட்டிகிட்டு வரதை நம்ம பாக்குறோம். அந்த உதாரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். காலையில 6ஆம் மணி வேலையில, 9ஆம் மணி வேலையில, 12ஆம் மணி வேலையில, 3ஆம் மணி வேலையில, இப்படி எல்லாம் ஒவ்வொரு மணி வேலையிலையும் நாம சில ஆட்களை கூட்டிட்டு வர்றாங்க. அதுல காலையில வர்றவங்களை எல்லாம் சம்பளம் இவ்வளவுன்னு பேசி கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க அதுல முழுமையான நேரம் வேலை செய்யறாங்க. கடைசி நேரத்துல சில மணி நேரங்களுக்கு முன்னாடி போய் கூட ஆட்களை கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க சம்பளம் எல்லாம் பேசாம வேலை செய்யறாங்க. இதுல பாருங்க, எல்லாருக்கும் சமமாக சம்பளம் கொடுக்குறாரு. அப்படின்னா தேவனுடைய பார்வையில பாத்தீங்கன்னா he considers everyone equal. ஆனா தேவனுடைய படைப்புல எல்லாரும் ஈக்குவலான கிடையவே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் நெட்டையா, ஒருத்தர் குட்டையா, ஒருத்தர் கருப்பா, ஒருத்தர் சிவப்பா, ஒருத்தர் வெள்ளையா. அதே மாதிரி அறிவுலையும் ஒவ்வொருடைய ஐக்கியூ லெவலும் வித்தியாசமா இருக்கு. ஒருவருடைய சூழ்நிலைகள், அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அப்ப தேவனுடைய படைப்புல எல்லாருமே வித்தியாசமா இருக்கும்போது எப்படி அந்த ஈக்குவாலிட்டி இருக்க முடியும்? ஆவியில நம்ம எல்லாரும் ஈக்குவல், சரீரத்துல நம்ம எல்லாரும் வித்தியாசமானவர்கள். அப்படி இருந்தாதான் அவருடைய அனந்த ஞானத்தின்படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இப்ப நம்ம கை விரல்லே பாக்குறோம், எல்லாமே ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு ஹைட்ல இருக்கு. 2 விரல் ஒரே மாதிரி இல்லவே இல்லை.
எல்லாமே வந்து வித்தியாசமா தான் இருக்கு. அதே மாதிரிக்கு நம்ம வந்து இந்த கையில வந்து பெருவிரல் இந்த சைடுல இருக்கு, இந்த கையில பெருவிரல் இந்த சைடுல இருக்கு. அப்படி இருந்தாதான் இது எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு. இப்படி இருந்தாதான் நாம வந்து இசைந்து வேலை செய்ய முடியும். ஒரு இதை அள்ளும் போது பாருங்க, இப்ப சமமா வந்துருது. நெட்டையும் குட்டையுமா இருக்கக்கூடிய எல்லா விரலும் பாருங்க, கரெக்டா இப்படி வந்து ஒரு சாப்பாடு அள்ளணும் அப்படின்னாக்கும், ஒரு பொருள் எடுக்கணும்னாக்கும், அப்பதான் இசைந்து பணி செய்ய முடியும். அப்ப தேவனே நெட்டையும் குட்டையுமா தான் படைச்சிருக்கிறாரு, சமமா படைக்கல. அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகும். சமமா படைச்சா அது ஒர்க் அவுட் ஆகாது. இது தேவனுடைய அனந்த ஞானம். இப்ப இந்த வரல பார்த்து ஏன் நான் உன்னை போல இல்ல, நீ என்ன போல இல்ல அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா வந்து அது இசைந்து வேலை செய்ய முடியாது. அப்ப இப்படிதான் சபையிலையும் ஒவ்வொரு வித்தியாசமான மனிதர்களாய் நம்மை தேவன் படைத்திருக்கிறார். அது எல்லாமே அவருடைய அனந்த ஞானத்தின்படி சரிதான். ஒரு சாக் சொல்லுவாங்க, முட்டையை வந்து அப்படி உடைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கரெக்டா என்னதை தான் போட்டு அறுத்தாலும் அது வந்து கரெக்டா இசைக்க முடியாது. ஆனா அது நீங்க சும்மா அப்படி இந்த புரோட்டா சாலையெல்லாம் அப்படின்னு ஒரு அடி தட்டு உடைப்பாங்கல்ல, அந்த கூட்டை ரெண்டையும் எடுத்து மறுபடியும் சேர்த்தீங்கன்னா கரெக்டா சேர்ந்துரும். பள்ளம் அந்த அந்த மொக்கா இருக்கிறதும் அந்த பள்ளமா இருக்கிறதும் கரெக்டா அதுல ஜாயின் ஆகிடும். அப்ப தேவன் நம்மளை அப்படிதான் படைச்சிருக்காரு. ஆனா நம்ம இசைந்து வர்றதுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். நாம எப்படி நினைக்கிறோம்னாக்கும், ஒருத்தர் வந்து நான் சுப்பீரியர் அப்படின்னு நினைக்கிறோம், ஒருத்தர் வந்து நான் இன்ஃபீரியர் நினைக்கிறோம். நம்ம பிரச்சனையே அதுதான். அவங்க ரெண்டு பேரும் இசைந்து போயினா பிரச்சனையே தீர்ந்து போயிடும். அப்ப பாருங்க, இந்த காலையில வந்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்க எவ்வளவு நேரம் வேலை செஞ்சிருக்கோம், காலையில இருந்து வேலை செஞ்சிருக்கோம், வி ஆர் சுப்பீரியர். எங்களை எப்படி கடைசி நேரத்துல வந்தவங்களுக்கு ஈக்குவல் ஆக்கலாம்? நம்ம அதே மாதிரிதான் சபையிலையும் தேவன் வந்து நம்மளை ஈக்குவலா ட்ரீட் பண்ணும்போது சில பேர் என்ன சொல்லும் அப்படின்னா, நான் எவ்வளவு நாளா சர்ச்சில் இருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு, நான் சபையில எவ்வளவு வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறேன், என்னை எப்படி நீங்க வந்து இன்னைக்கு வந்து உங்களோட வந்து ஈக்குவலா கன்சிடர் பண்ணலாம்? சோ இதுதான் செல்ஃப்ங்கிறது. அந்த சுயநலத்துக்கு வந்து பலவிதமான லேயர் இருக்குன்னு சொன்ன வெங்காயத்தினுடைய தொலியை போல. அதுல ஒரு பகுதி என்னன்னா, நான் மேலானவன். இது ஆவிக்குரிய பெருமையாகவும் இருக்க முடியும், அல்லது பூமிக்குரிய பெருமையாகவும் இருக்க முடியும். இப்ப ஏழைகள், பணக்காரர்கள், தேவன் எல்லாரையும் ஒண்ணா வச்சிருக்காரு சர்ச்சில். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3:10-11. அதாவது நாம் ஒன்றாக ஐக்கியப்படுவதற்கு, ஒரே சரீரமாக இசைவாய் கூட்டி இணைக்கப்படுவதற்கு தடையாக உள்ள நம்முடைய சுயத்தை குறித்து, அதனுடைய பல அடுக்கான லேயர்களை குறித்து நாம் இப்ப தியானிக்கிறோம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை. கிரேக்கர்கள் இருக்கிறார்கள், யூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய ஆவியினால பிறந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. யூதர்களும் கிரேக்கர்களும் இருக்கிறார்கள் மொழியின் அடிப்படையில, அல்லது அவர்கள் வாழும் தேசத்தினுடைய அடிப்படையில அவர்கள் வித்தியாசமானவர்கள் தான். ஆனால் ஒன்ஸ் அவங்க கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா, அவர்கள் பரிசுத்த ஆவியினால பிறந்துட்டாங்கன்னா, தே பிகம் ஒன். அதுதான் ஈக்குவாலிட்டி. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை. நம்ம எல்லாரும் அப்படியே தான் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து நெட்டையா இருந்தவங்க நெட்டை தான், குட்டையா உள்ளவங்க குட்டை தான், சிவப்பா உள்ளவங்க சிவப்பு தான், கருப்பா உள்ளவங்க கருப்பு தான். நம்ம புது சிருஷ்டினோம்னா நம்முடைய தேகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடுவதில்லை. ஆனால் மாற்றம் எங்கே நேரிடுகிறது என்றால் உள்ள. அப்ப கிரஷிங் எங்கே நடக்குது, அல்லது நொறுக்கப்படுதல் அல்லது கசக்கப்படுதல் எங்கே நடக்குதுன்னா உள்ளுக்குள்ள நடக்குது, நம்முடைய நினைவுகள்ல, நம்முடைய ஆத்துமால, மனதுல. அப்ப நாம சரீர பிரகாரமா அப்படியே தான் இருக்கணும். அதுல எல்லா வித்தியாசங்களும் இருக்கு, அறிவுல, உயரத்துல, நிறத்துல, வசதியில, எல்லாத்துலயும். ஆனா நம்முடைய ஆவியில we must become one. அதுதான் நாம வந்து ஆவியில புது சிருஷ்டியா மாறிடுறோம். வெளி தோற்றத்துல அப்படியேதான் இருக்கிறோம். அப்ப நம்ம மனதுல வந்து ஒன்னாயிட்டோம்னா இந்த புற தோற்றத்துல உள்ள வித்தியாசங்கள் எல்லாம் நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. இப்ப வாசிங்க அடுத்து. விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். இங்கிலீஷ்ல பார்பேரியன், ஸ்கித்தியன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஜாக் ஒரு இதுல விளக்கம் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். பார்பேரியன் அப்படின்னாக்கும்
ரொம்ப நாகரிகம் இல்லாத மனிதர்கள், ஒருவேளை காட்டு மிராண்டின்னு கூட சொல்லலாம். நாகரிகம் இல்லாத மனிதர். ஸ்கித்தியன்னா யாருன்னா, இந்த பார்பேரியனே வந்து அவனை பார்பேரியன் நினைக்கிறான். அப்படிப்பட்ட ஆள் தான் ஸ்கித்தியோன். அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கும், காட்டு மிராண்டியனுடைய பார்வையிலே அவன் காட்டு மிராண்டியா தெரியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப வெரி போஸ்ட். இப்ப இவர்கள் எல்லாருமே சபையில இருக்கிறாங்க. படித்தவர்கள் இருக்கிறாங்க, படிக்காதவங்க இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க, பணக்காரர்கள் இருக்கிறாங்க, நாகரிகம் உள்ளவங்க இருக்கிறாங்க, நாகரிகம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. நோவாவுடைய பேலையில அப்படிதான் எல்லாத்தையும் ஒன்னா பத்தி அடைச்சார். சோ இப்படிதான் சபையிலையும் நம்ம எல்லா தரப்பு மக்களும் இருக்கிறாங்க. இப்ப எல்லா தரப்பு மக்களும் ஒற்றுமையா இருக்கணும்னா how it is possible? புற தோற்றத்துல மாற்றமே இல்லை, அறிவுல மாற்றம் இல்லை, பொருளாதார நிலைமையில மாற்றம் இல்லை. ஆனால் நம்முடைய ஆவியில ஏற்படக்கூடியதான மாற்றம் நம்மை ஒன்றாக்கி விடுகிறது. ஏன்னா we are all born of the same spirit of God. தேவனுடைய ஆவியினால பிறந்ததுனால we all become equal. அதான் இப்ப என்ன சொல்றாரு, ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டி. நம்முடைய மனதுல இருக்கக்கூடியதான வேற்றுமைகள் எல்லாம் மறைந்து விடுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சிவப்புனா மேன்மை, கருப்புனா கொஞ்சம் கீழே, படிச்சவங்கன்னா மேன்மை, படிக்காதவன்னா தாழ்மை, இதெல்லாம் கிடையாது. அன்பு திரளான பாவங்களை மூடுங்கிறது மறைக்க, அன்புள்ளவன் அல்லது தேவனை அறிந்தவன் இந்த வேற்றுமையின்படி ஒரு மனிதனை பார்ப்பதில்லை. உதாரணத்துக்கு, ஒரு பெற்றோர், ஒரே தாய் தகப்பனுடைய பிள்ளைகள், ஒருத்தர் அறிவாளியா இருக்கிறாங்க, ஒருத்தர் அறிவு ஐக்கியூ கம்மியா இருக்கு. அவங்க ஒரு சாதாரண வேலைக்கு போறாங்க. நல்ல அறிவு உள்ளவங்க வந்து நல்ல வேலைக்கு போறாங்க. ஒருத்தர் சிவப்பா இருக்கிறாங்க, ஒருத்தர் கருப்பா இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரே தாய் தகப்பனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த வேற்றுமைகளை எல்லாம் மறந்து அண்ணன் தம்பியா தான் பழகுறாங்க. ஒய்? பிகாஸ் தே ஆர் பார்ன் ஆஃப் த சேம் பேரண்ட்ஸ். ஒரே பெற்றோர்களுக்கு பிறந்ததுனால வீட்டுல வந்து அவங்க வந்து நீ படிச்சவன் படிக்காதவன் அல்லது பெரிய பதவியில இருக்கிற, நான் வந்து ஏழையா இருக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. அங்க எல்லாருமே அண்ணன் தம்பி. அங்கே உள்ள உறவு முறைகளே வித்தியாசம். அதே மாதிரிதான் when we come to the church, வெளியில இருக்கக்கூடிய நம்முடையதான உலகத்துல இருக்கக்கூடியதான நம்முடைய தகுதிகளை எல்லாம் இங்க கொண்டு வர்றதே இல்லை. அந்த அடையாளத்தின்படி நாம் இங்கே பார்ப்பதில்லை. யூதனா, கிரேக்கனா, படிச்சவனா, படிக்காதவனா, இது எல்லாமே நம்முடைய மனதில் இருக்கக்கூடியதான காம்ப்ளெக்ஸ். அததான் ப்ரைடுன்னு சொல்றோம், அல்லது சுப்பீரியாரிட்டி. நான் வந்து அழகானவன், நான் வந்து படிச்சவன், நான் நாகரிகம் உள்ளவன், நான் வசதி உள்ளவன், நான் எப்படி இவங்களை ஈக்குவலா கன்சிடர் பண்ண முடியும்? இதுதான் சுப்பீரியாரிட்டி. நான் காலையில இருந்து வேலை செய்யறேன், என்னுடைய சீனியாரிட்டி என்ன? ஆனா தேவனுடைய பார்வையில எல்லாமே ஈக்குவல். பாருங்க, நிறைய இடத்துல நான் சொல்றேன் பாருங்க. மத்திய 23:8 வாசிக்கிறோம், யூ ஆர் ஆல் ஈக்குவலி பிரதர்ஸ். ஒரு மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கு, யூ ஆர் ஆல் ஈக்குவலி பிரதர்ஸ். ஆனா இன்னைக்கு வந்து சர்ச்சில் வந்து இவங்க ரெவரண்ட், டாக்டர், பிஷப்பு, பாஸ்டர், விசுவாசி, ஊழியக்காரர் இப்படி எல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் மனுஷன் வச்சுக்கிட்டது. மத்திய 23:8 என்ன எழுதிருக்கு? நீ போதகர் என்று அழைக்கப்படாதிருங்கள், குரு என்றும் அழைக்கப்படாதிருங்கள், தந்தை என்றும் அழைக்கப்படாதிருங்கள், அப்படிதான் எழுதியிருக்கு 23:8. யூ ஆர் ஆல் ஈக்குவலி பிரதர்ஸ். ஒரு மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கு, நீங்க எல்லாரும் சமமான அளவுல சகோதரர்கள், சகோதரிகள். ஏன்னா நமக்கு ஒரே தகப்பன் உண்டு, அவர் பிதா. சோ இந்த அடிப்படையில தான் நம்ம ஒன்றா இருக்கிறோம். எனவே சபையில வந்து நம்ம ஒன்னா ஐக்கியப்படணும்னு சொன்னா இந்த உயர்வு தாழ்வு எண்ணங்களுக்கெல்லாம் நம்ம மறிக்கணும். அப்ப முதல்ல சொன்னேன், மேட்டுமை சிந்தையா இராமல் தாழ்மையுள்ளவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். உங்களை படைத்த தேவன் புத்திமான், உங்களை விட ஞானவான். அவரு இப்ப பாருங்க, ஒருத்தர் வந்து வலிமையுள்ளவரா இருக்கிறார், ஒரு பலகீனரா இருக்கிறார். அதனாலதான் அவங்க 2 பேருக்கு தேவையா இருக்கிறாங்க. ஒருத்தர் ஆணாவும் ஒருத்தர் பெண்ணாவும் படிச்சிருக்காரு, அதனாலதான் அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க முடியுது. ஏன்னா அப்படிதான் தேவன் படைச்சிருக்கிறாரு. ஒருவரால் ஈர்க்கப்படுறாங்க. அவ எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தா, இப்ப 2 பேர் பலசாலிகளா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஈக்குவல்னா 2 பேர் ஒன்னா இருக்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்க 2 பேரும் பகைச்சு சண்டை போட்டாங்கன்னா காலம்புறம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நேரம் இவன் ஜெயிப்பான், ஒரு நேரம் அவன் ஜெயிப்பான், இல்லையா? அப்ப ஒருத்தன் வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு டேலண்ட் உள்ளவங்களா இருக்கும்போது அவன் அவங்களுக்கு வந்து அனுசரிச்சு போயிடுறாங்க. சோ தேர் இஸ் யூனிட்டி. இதுதான் அருமையானவர்களே, தேவன் நம்ம படைச்சிருக்காரு. நம்முடைய மனதுல யாராவது வந்து நம்ம மேட்டுமே சிந்தை உள்ளவங்களா இருந்தோம்னு சொன்னா நம்ம தாழ்மையுள்ளவர்களுக்கு இலங்கும்படிக்கு நம்மையே தாழ்த்த கடவும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். லெட் அஸ் ஹம்பிள் ourselves. பாருங்க, நான் நேற்று வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு கல்யாண பத்திரிகை கொடுத்தாரு. அந்த பத்திரிகையில அவருடைய படிப்பை பார்த்தேன். 2 MSc, ஒரு MA, ஒரு MEd, ஒரு MPhil, ஒரு PhD. இவ்வளவு நீளத்துக்கு பத்திரிகை. உண்மையிலேயே சொல்றேன், நான் எங்க வீட்டுல இருக்கு பத்திரிகை சொல். 2 MSc, ஒரு MA, ஒரு MEd, ஒரு MPhil, ஒரு PhD.
ஆனா அவர் வாங்குற சம்பளத்தை பாத்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் காலேஜ்ல பிரின்சிபால், அதுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்கல, வேலையை விட்டுட்டேன்னு சொல்றாரு. இதுல ஒரு படிப்பு படிச்சாலே நல்ல வேலைக்கு போகலாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன ஒரு டீச்சர் ட்ரைனிங் இப்படி ஏதோ படிச்சுட்டு +2 முடிச்சு டீச்சர் ட்ரைனிங் படிச்சவங்க 1,00,000 ரூபாய் வரைக்கும் கூட சம்பளம் ஆகும். இன்னைக்கு நிலைமை சொல்றேன். அப்ப இதெல்லாம் தேவன் அவங்கவங்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு இரக்கத்தினால கிடைக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு. திறமை உள்ளவனெல்லாம் வாழ்க்கையில முன்னேறியறது இல்ல, படிச்சவன்லாம் வாழ்க்கையில முன்னேறியறது இல்ல. நீங்க உலகத்துல பாருங்க, ஐஏஎஸ் ஆபீசர், ஐஏஎஸ் படிக்கிறது எவ்வளவு சிரமம்னு சொல்லுவாங்க. ஐஏஎஸ் படிச்சவங்க எல்லாம் போய் குட் மார்னிங் சார் அடிப்பாங்க. 10வது கழிச்சு அங்க தலைவரா உட்காந்துரும். 10th கிளாஸ் படிச்சுட்டு ஃபெயில் ஆயிட்டு ஒரு முறை ஒரு வெங்காய வியாபாரி சொன்னாராம், நீங்க அப்பவே நல்லா படிச்சிருந்தா நல்ல வேலைக்கு போயிருக்கலாம். நான் அன்னைக்கு நல்லா படிக்காத நல்லது, என்னை வாத்தியார் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாரு, படிப்பு உனக்கு ஏறலடான்னு. அதனால நான் வெங்காய வியாபாரம் பார்த்து இன்னைக்கு பெரிய வியாபாரியா இருக்கிறேன். படிச்சவன் என்கிட்ட இன்னைக்கு கணக்கு எழுதுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கும், அவங்களுக்கு தேவன் தரக்கூடிய சந்தர்ப்பம், வாய்ப்பு இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. அதனால நான் ரொம்ப வியந்து பார்த்திருக்கேன். ரொம்ப படிச்சவங்க கொஞ்சம் சம்பளம் வாங்குறாங்க, ஏதோ ஒரு பிரைவேட்ல போய் வேலையை பார்த்துக்கிட்டு. கொஞ்சம் படிச்சவங்க நிறைய சம்பளம் வாங்குறாங்க கவர்மெண்ட் வேலைக்கு போய். அதே மாதிரி இப்பவும் பாத்தீங்கன்னா நீட்லாம் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. நீட் எழுதி சில பேர் வந்து டாக்டருக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிறாங்க. 650 மார்க் எடுத்து எனக்கு சீட்டு கிடைக்கலைங்கிறாங்க. 450 மார்க் எடுத்து எனக்கு சீட் கிடைச்சிருச்சுங்கிறாங்க. அவன் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்குமே சமயமும் தேவ செயலும் நமக்கு நேரிட வேண்டியிருக்கு. அப்ப நாம வந்து பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அருமையானவர்களே. நீங்க சிவப்பா பிறந்ததுனால பெருமை பாராட்டினீங்கன்னா, நீங்க சிவப்பா பிறந்ததுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க நெட்டையா இருக்கிறனாலயோ குட்டையோ இருக்கிறனாலயோ நீங்க வந்து பெருமை பாராட்டினீங்கன்னா, நீங்க அப்படி நெட்டையாவோ குட்டையாவோ இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நானே என்னுடைய மனைவி குட்டை தான், என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே வந்து நெட்டை. அப்ப நம்ம இது நம்ம கையில இல்லை, இது இட் இஸ் காட்ஸ் கிரியேஷன். அப்போ ஒருத்தருக்கு ஐக்கியூ, எங்களுடைய பிள்ளைகளையும் 3 பிள்ளைகளையும் 2 பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஐக்கியூ லெவல், இன்னொரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஐக்கியூ லெவல். இதெல்லாம் தேவன் தர்றது. சோ இப்ப என்னன்னா, நம்ம அதை அப்படியே அங்கீகரிக்கணும். ஆண்டவரே இதெல்லாமே நீர் தந்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாமே நீர் தந்தது. என் ஞானம், கல்வி, செல்வம், எனக்கு இருக்கக்கூடியதான தோற்றம், வசதி, வாய்ப்பு, பெற்றோர், சூழ்நிலைகள், பைனான்சியல் கண்டிஷன் எல்லாமே நீங்க தந்தது ஆண்டவரே, நீங்க தந்தது. இதுல நான் பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்படி நினைச்சோம்னா ஒருத்தர் வேலையின் அடிப்படையிலையோ தோற்றத்தின் அடிப்படையோ அற்பமா நினைக்க மாட்டோம். தேவனை குறித்து எழுதியிருக்கு. நம்ம வந்து யோபுனுடைய புஸ்தகம் 35வது அதிகாரம் 6வது வசனம். நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, எந்த மனிதனையும் நாம் அற்பமாக எண்ணவே கூடாது. நமக்குள்ள வந்து அந்த சுப்பீரியாரிட்டிங்கிற ஃபீலிங் வரக்கூடாது. நான் வந்து படித்தவன், நான் படிக்காதவன், நான் வந்து கெட்டிக்காரன், திறமைசாலி. உன் திறமை எப்படி வந்துச்சு உனக்கு? அந்த சமயமும் தேவ செயலும் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? ஒரு நிமிஷம். யோபு 36:5வது வசனம். யோபு 36:5. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார். God is mighty but does not despise any. He is mighty in strength of understanding. அதுல 5வதுல முதல் பகுதி என்ன எழுதியிருக்கு வாசிங்க. 36:5 முதல் பகுதி. தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், ஒருவரையும் அற்பமாக எண்ணார், டெஸ்பைஸ். அதான் அதே மாதிரிதான் நம்மளும். உங்களுக்கு என்ன வசதி இருக்குதோ, என்ன படிப்பு இருக்கோ, திறமை இருக்கோ, அழகு இருக்கோ, எது வேணாலும் இருக்கட்டும், ஆற்றல் இருக்கட்டும், எல்லாத்தையும் வச்சுக்கிடுங்க. ஆனா தேவனை போல இருங்க. அவர் எப்படி இருக்காரு? ஒருவனையும் அற்பமா எண்ணாது. கன்சிடர் எவ்ரிஒன் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அவங்க முக்கியமானவர்களா கருதுங்க. ஒருவனை அற்பமா நினைக்காதீங்க, ஒரு வேலையும் அற்பமா நினைக்காதுங்க. பாருங்க, நம்ம எல்லாம் வந்து இப்ப டாய்லெட் கிளீனிங் ஒர்க்கு, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து இந்த சாக்கடை சுத்தம் பண்றாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்க செய்யற வேலை நிமித்தம் அவங்கள சிலர் அற்பமா நினைக்கணும். அவங்கள மதிக்கிறது இல்ல, சில வாப்பா போப்பாமாங்க. ஆனா உண்மையிலே அவங்க அந்த வேலையை செய்யலைன்னா நாம தான் அந்த வேலையை செய்ய வேண்டியது. நாத்தம் எடுத்து போயிடும். சோ அந்த ஒர்க்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு, அதுக்கு சம்பளம் கம்மியா கொடுக்குறோம். டீசெண்டா உட்கார்ந்து செய்யற வேலைக்கு நாட்டுல வந்து கூடுதல் சம்பளம் கொடுக்குறோம். ஆனா உண்மையிலேயே அவங்க ரொம்ப கஷ்டமான வேலையை செய்யறாங்க. அவங்க செய்யலைனாக்கும் நம்ம எல்லாருமே சுகாதார ரீதியா பாதிக்கப்படும் இல்லையா? ஆனா நம்ம அதை வந்து மேன்மையா நினைக்கிறதே இல்லை.
அதை அசட்டே நினைக்கிறோம். ஒரு நாள் அவங்க வந்து வரலைன்னா அல்லது ஸ்ட்ரைக் பண்ணாதான் தெரியும், ஊரே நாரி போயிடும். அன்னைக்குதான் அவங்களுடைய அருமை தெரியும். எனவே என்ன சொல்ல வரேன்னா, ஒருவரையும் அவருடைய வேலையை வைத்து, அவருடைய தோற்றத்தை வைத்து, அவருடைய திறமையை வைத்து அற்பமாக எண்ணக்கூடாது. நம்மள சுப்பீரியராகவும் நினைக்க கூடாது. ஆனா இன்னைக்கு மனநிலைமையில நம்ம வந்து சில நேரங்கள்ல பெருமையா இருக்கிறோம். சுயநலம், பெருமை இதெல்லாம் வந்து ஐக்கியத்திற்கு இடையூறு பண்ணக்கூடிய அல்லது தடையாய் நிற்கக்கூடியதான காரணிகள். சரி, இதை நான் ஒண்ணு சொன்னேன் போதும், அவங்க எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சதுதான், தெரியாத ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி தாழ்வு மனப்பான்மையும் வந்து நம்ம ஐக்கியப்படுவதற்கு தடையா இருக்கும். எங்க சபைக்கு வந்து ஒரு பிரதர் வந்துட்டு இருந்தாரு. அவரு டிகிரி படிச்சவர் தான், ஒரு டிரைவரா வேலை பார்க்குறாரு, கார் ஓட்டுறாரு. அவர் வந்த பெரும்போது வெளியே தான் உட்காருவாரு, உள்ள வந்து உட்கார மாட்டார். நான் சொன்னேன், பிரதர் உள்ள உட்காருங்க, உள்ள இடம் இருக்கு அப்படின்னு. ஆனா அவர் என்ன சொன்னாருனாக்கும், இல்ல நான் இங்கே உட்காரேன், எல்லாரோட ஐக்கியப்படுங்க. இல்ல ஒருத்தர் இப்படி விஷ் பண்ணேன், அவர் வந்து கண்டுக்கிடாம போயிட்டாரு. அதனால எனக்கு என்ன தோணுச்சுனாக்கும், நம்ம வந்து சாதாரண டிரைவர் தானே, அவர் ரொம்ப படிச்சவர், அதனால நம்மளை வந்து மதிக்கல நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்க அப்படி நினைக்க கூடாது பிரதர், அவர் கவனிச்சாரா இல்லையோன்னு சொல்லிட்டு அந்த பிரதர்கிட்ட, நீங்க வந்து அப்படி விஷ் பண்ணாரா, நீங்க கவனிக்கலாமே, நீங்க அப்படி இடரலா இருக்கக்கூடாது, நீங்க அவர்கிட்ட பேசுங்க. அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்காரு, பேசியிருக்கிறாரு. ஆனாலும் அவர் வந்து மறுபடியும் தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த தாழ்வு மனப்பான்மை என்பதும் நாம் ஐக்கியப்படுவதற்கு தடையாக இருக்கிறது. ஒரு வழிக்கு வந்து நம்மளோட பேசினா கூட, அவங்க எல்லாம் படிச்சவங்க, அவங்க எல்லாம் வசதியானவங்க, அவங்களுக்கு எல்லாம் நமக்கு சரியா வருமா அப்படின்னு நினைச்சோம்னா, நீங்க எவ்வளவு பெரிய நல்ல சபையில இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஐக்கியமே வராது. நாட் பிகாஸ் ஆஃப் ஹி, பட் பிகாஸ் ஆஃப் யூ. அவங்களால அல்ல, உங்களால. ஏன்னா அவங்க உங்களை சமமா கன்சிடர் பண்றதுக்கு தயாரா இருந்தாலும், நீங்க உங்களை அவங்க லெவலுக்கு ஈக்குவலா கன்சிடர் பண்றதுக்கு தயாரா இல்ல. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். யோவான் 4:9. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றான். கேட்டது யாரு? ஆண்டவர், நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தா, சமாரியாவில் பிறக்கும்படி செய்ததும் அவர்தான். அதனால அவருடைய பார்வையில எல்லாரும் சமந்தான். அவங்க சமாரியால பிறந்ததுனால, சமாரியரா இருக்கிறதுனால மட்டம் என்றோ அல்லது யூதர்களா பிறந்ததுனால உயர்வு என்றோ தேவன் நினைக்கவே இல்லை. ஹி கன்சிடர்ஸ் ஆல் ஈக்குவல். அதனால ஆண்டவரா இயேசு கிறிஸ்து போய் எனக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பொழுது அந்த அம்மா என்ன சொல்றாங்க, கொஞ்சம் தண்ணியை கொடுத்துருக்கலாம், அவரெல்லாம் பாதர் பண்ணணும், நீங்க என்ன கேஸ்டமா, நான் உங்கள்கிட்ட தண்ணி வாங்கிக்கலாமா, அவர் அப்படி பண்ணவே இல்லை. ஆனா இந்த அம்மா மனநிலை எப்படி இருக்குன்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை. குடிக்க போறவரு கேட்கிறாரு தண்ணி கொடுங்கன்ட்டு, கொடுக்கறவங்களுக்கு என்ன கவலை, கொடுத்துட்டு போக வேண்டியதானே கொஞ்சம் தண்ணிய. அவங்க மனநிலைமை இன்னும் வந்து தாழ்வு மனப்பான்மை இருக்கிறனால அவர் வந்து, நான் வந்து ஒரு சமாரிய ஸ்திரீ, நீங்க எப்படி வந்து என்கிட்ட தண்ணி கேட்கலாம், நீர் யூதரா இருக்கிறீரே, ஆமா உனக்கு என்னம்மா, குடிக்கிறது நான் இல்லம்மா, இல்லையா? ஆண்டவர் வந்து அதன் மூலமாக அவங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படி அப்படியே அவங்கள நடத்திட்டாரு, ரெட்ஷிப்ல நடத்திட்டாரு. இப்ப யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. நம்ம என்ன வாச்சோம், ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. there is no gender disparity also. ஒரு ஆணா இருக்கிறனால சுப்பீரியர் அல்லது பெண்ணா இருக்கிறனால சுப்பீரியர் இன்ஃபீரியர் எல்லாம் கிடையாது. தேவனுடைய பார்வையில ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அதுல அப்படிதான் இருக்கு பாருங்க. கலாத்தியர் 3:28 கூட எழுதுறாரு பவுல். பாருங்க, கலாத்தியர் 3:28 வாசிங்க. முதல்ல கொலோசியர் 3:11 நான் சொன்னேன் இல்லையா, இப்ப கலாத்தியர் 3:28 வாசிங்க. ஏன்னா யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அப்ப கிறிஸ்துக்குள்ள பாருங்க, மறுபடியும் இங்க எழுதுறாரு, ஆண் என்றும் பெண் என்று இல்லை. ஆண்னா நம்ம உயர்ந்தவன், பெண்ணுன்னா குறைச்ச, அப்படி கிடையாது. தேவனுடைய பார்வையில எல்லாரும் சமம். they are all equally one spirit. அப்ப ஒரே ஆவியில நம்ம இணைந்தோம் சொன்னா ஆண் பெண். தேவனுடைய பார்வையில ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. மனிதருடைய பார்வையில எல்லாமே ஆண் தான், பெண்ணுனா பெண்ணு தான். ஆனா தேவனுடைய பார்வையில அவர் ஆண்களை ஒரு மாதிரியும் பெண்களை ஒரு மாதிரியும் பாக்குறது இல்ல. சோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தாழ்வு மனப்பான்மையும் ஐக்கியப்படுவதற்கு தடையா இருக்கு, பெருமையும் அல்லது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் ஐக்கியப்படுவதற்கு தடையா இருக்கிறது. அப்ப ஒருவர் இறங்கி வந்து ஐக்கியப்பட தயாராக இருந்தாலும்
நாம கொஞ்சம் ஏறி வர வேண்டி இருக்கு. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டி இருக்கு. எங்க? நம்முடைய மனதுல. குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்பட வேண்டி இருக்கு நம்ம மனதுல. அப்ப நம்முடைய மைண்ட்ல வந்து நாம இப்படி இந்த சால்வேஷனை ஒர்க் அவுட் பண்ணாதான் நாம வந்து ஒரே மனதும் ஒரே ஆவியும் உள்ளவங்களா ஒன்றாக முடியும். அப்பொழுதுதான் சபையில ஐக்கியப்பட முடியும். எனவே இந்த காரியத்தை கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்கா? உங்கள்ட்ட சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கா? அல்லது சீனியாரிட்டி அடிப்படையில சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கா? ஜெண்டர் அடிப்படையில, அதாவது பால், ஆண்பால் பெண்பால் அந்த அடிப்படையில, அல்லது படிப்பை வச்சு, அல்லது தோற்றத்தை வச்சு, அல்லது ஊரை வச்சு, மொழியை வச்சு, நாட்டை வச்சு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறித்து சொன்னாங்க, நாசரேத்திலிருந்து யாரும் நன்மையும் வரக்கூடுமோ. என்ன சொன்னாங்க? இந்த ஊரின் அடிப்படையில அது ஒரு மட்டமா நினைக்கிறாங்க. பாருங்க, 6 மாசம் போய் சென்னையில வேலை வைப்பாங்க. அவன் வந்து 30 வருஷம் ஊர்ல இருந்திருப்பான். 6 மாசம் போய் வேலை விட்டு வந்தான்னா, நீங்க எந்த ஊர்னு எங்கேயாவது கேட்டீங்கன்னா நான் சென்னைமா. சென்னைன்னா அது ஒரு பெருமை இருக்கு, சிட்டி. ஒரு பட்டிக்காட்டு பேரை சொன்னா ஓ இந்த ஊரா நினைப்போம். அப்படிதான் ஆண்டவரையும் சொன்னாங்க, நாசரேத்தூர்ல இருந்து ஒரு நன்மை யாதொரு நன்மை வரக்கூடுமோ. அந்த ஊரை வச்சு அற்பமா நினைச்சாங்க. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து தான் ஆண்டவரை பிறந்து வர பண்ணினார். மாட்டு தொழுவத்துல பிறக்கிறது ஒரு கௌரவ குறைச்சலான விஷயம். ஆனா ஆண்டவர் தன்னுடைய குமாரனை ஒரு சத்திரத்துல மாட்டுக்கு தீவனம் போடுற இடத்துல முன்னணியில பிறக்கும்படி செய்தார். சோ எதெல்லாம் வந்து மனிதனுடைய பார்வையில அற்பமா இருக்கோ அங்க இருந்துதான் தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்புறாரு. எதுக்கு? டு மேக் தம் ஒன். அருமையானவர்களே, இந்த காரியத்தை கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்கா? கம் அப் ஹையர், மேல வாங்க. இன்னும் இந்த பூமிக்குரிய கண்ணோட்டத்திலே உங்களை நீங்க அற்பமா நினைச்சுக்கிட வேண்டாம். யூ ஆர் ஈக்குவல் பிஃபோர் காட். எந்த அடிப்படையா இருந்தாலும் சரி, அது வந்து படிப்போ வசதியோ அல்லது ஜாதியோ தோற்றமோ எதுவா இருந்தாலும் சரி, எந்த அடிப்படையிலையும் நீங்க தாழ்மையானவர்கள் அல்ல. அது வெளியில உலகம் நம்மள அப்படிதான் பார்க்கும். அங்க போய் வந்து நம்ம நீ எப்படி நினைக்கலாம்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. பட் சர்ச்சுன்னு வந்தாச்சுன்னா நம்ம மறுபடி பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள்ள we are all equal. அங்க வந்து எந்த அடிப்படையிலும் உயர்வும் கிடையாது, தாழ்வும் கிடையாது. தேவனுடைய பார்வையில நம்ம எல்லாரும் சமம். இந்த எண்ணம் வந்தாதான் நம்ம போய் பிரதர் சிஸ்டர்னு நம்ம வந்து பேச முடியும். இல்லைன்னா ஓ அவர் ரொம்ப படிச்சவர், அவர் ரொம்ப பெரிய வேலையில இருக்காரு, அது இவங்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் நம்ம நினைச்சோம்னா நம்ம தாழ்வு மனப்பான்மை அவங்களோட ஐக்கியப்பட முடியாதபடி பண்ணிரும். இந்த ஸ்ரீ அப்படித்தானே பண்ணிருச்சு. ஆனா ஆண்டவர் அவங்கள்ட்ட தொடர்ந்து பேசி அவங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்ததுனால அவங்க வந்து ஆண்டவரை கண்டு கொண்டாங்க. அவரே அவங்களுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அவங்க இடத்துல பேசிக்கிற நான் தான் அந்த மெசியா அப்படின்னு வெளிப்படுத்துறாரு. மத்தவங்ககிட்ட நேரடியா அப்படி சொல்லவே இல்லை. அவங்ககிட்ட அந்த ஸ்ரீ கிட்ட நேரடியாவே சொல்றாரு, மெசியா வரும் பொழுது அப்படின்னு சொல்லும்போது உன்னிடத்துல பேசுகிற நானே அவர். இவ்வளவு தெளிவா வேற யார்ட்டையும் சொல்லல. சரி, அதுக்கடுத்து இன்னொன்னு என்னன்னா, நான் இப்ப சொன்னேன் we are all equal before God. ஆனா if you claim equality, அதுவும் ஐக்கியத்திற்கு தடையாக இருக்கும். எப்படி சொல்றேன்னா, பாருங்க, ஆபிரகாம் சாராள் 2 பேரும் கணவன் மனைவி, ஆண் பெண். அவங்க 2 பேரும் வந்து ஆணும் பெண்ணும் தேவனுடைய பார்வையில சமந்தான். ஆனால் சாராள் வந்து நீங்கள் நானும் ஒண்ணுதான், ஹலோ மிஸ்டர் ஆபிரகாம் அப்படின்னு சொன்னாங்களா? இன்னைக்கு ஒரு கலாச்சாரம் அப்படி வந்துகிட்டு இருக்கு. சிட்டிலாம் சில இடத்துல வந்து எப்படின்னா, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா தான் கண்டினியூ பண்றாங்க, பேரை சொல்லி கூப்பிடுறது அப்படிலாம். அது வேற இது இருக்கட்டும் அது. ஆனா ஆபிரகாமே சாராள் எப்படி பார்த்தாங்களா அப்படின்னா, என் ஆண்டவனே, ஆதியாகமம் 18:12 கூப்பிடும்போது ஆண்டவரேன்னு கூப்பிடல. நீங்க போய் இப்ப ஆண்டவரே கும்பிட்டீங்கன்னா என்ன ஆச்சு? சர்ச்சுக்கு போற வரைக்கும் நல்லா இருந்தா இப்ப சர்ச்சுக்கு போயிட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு நட்டு கலண்டுருச்சான்னு நினைக்க கூடாது. அப்படி நம்ம கூப்பிடணும்னு சொல்ல வரல. இருதயத்துல நம்முடைய மனதுல she has to look up to him. தன்னை காட்டிலும் தன்னுடைய புருஷனே மேலாளவனாக எண்ண வேண்டும். ஆனா ஈக்குவலானா ஈக்குவல். ஏன்னா இது நம்ம இதுலயும் பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க வாசிக்கிறோம். பிலிப்பியருக்கு நிறுவம் 2வது அதிகாரம். அவர் பிதாவாய் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அது எந்த இதுல எழுதியிருக்குனாக்கும் பிலிப்பியர் 2:6. 2:6 வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து பிதாவுக்கு சமமான சமந்தான்.
He was God. He was equal to God. அங்க எழுதியிருக்கு. But he did not claim equality with God. கணவன் மனைவி சமமான சமந்தான். சாக் அடிக்கடி சொல்வார், தலையில இருந்து எலும்பெடுத்து ஸ்திரியை படைக்கல, கால்ல இருந்து எலும்பெடுத்து படைக்கல. தலையில இருந்து படைச்சிருந்தா அவன் ஆட்டி படைக்கிறவள மாறிடுவான், கால்ல இருந்து எடுத்திருந்தா அவன் அடிமையோட கிரஷ் பண்ணிடுவான். அதனால ஈக்குவலா இருக்கணுங்கிறதுக்காக அவன் லாவ்ல இருந்து எலும்பெடுத்து படைத்தார் அப்படின்னு சொல்லுவார். சரி, ரைட்டு. அப்ப ஆணும் பெண்ணு சமந்தான். அவர்களை ஆணும் பெண்ணுமாவே தேவன் படைத்தார் என்றுதான் எழுதியிருக்கிறது. தே ஆர் ஈக்குவல். ஆனால் இஃப் த உமன் கிளைம்ஸ் ஈக்குவாலிட்டி, நானும் நீங்கள் சமந்தாங்க, என்ன நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல ஐக்கியம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா இதெல்லாம் நமக்கு மாதிரியா எழுதியிருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு சமமாக இருந்தால், he was equally God. ஆனால் அவர் சமமாக இருப்பதை ஒரு ரைட்டா கிளைம் பண்ணாம, இட் இஸ் மை பெராரோகேட்டிவ், மை ரைட், நான் இப்படிதான் இருப்பேன், நானும் கடவுள் நீரும் கடவுள், நானும் தேவன் நீரும் தேவன், நீங்களும் தேவன், நீங்க மட்டும் இங்க வசதியா உட்கார்ந்துருப்பீங்க பரலோகத்துல, நாங்க மட்டும் போய் அங்க சிலுவையில் அறையப்பட்டு சாகணுமோ அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? ஆக என்ன சொல்ல வரேன்னா, இப்படி நம்ம ஈக்குவாலிட்டி கிளைம் பண்ண சொன்ன, ஈக்குவல் தான். ஈக்குவாலிட்டி கிளைம் பண்றது வந்து ஃபெலோஷிப்க்கு தடையா இருக்கும். ஸோ அப்ப ஏசு ஆண்டவர் எப்படி நமக்கு மாதிரியா இருக்கிறார்னா, வாலண்டியரா அவராகவே he chose to submit himself to God the Father. பிதாவாகி தேவனுக்கு தன்னை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அப்ப இப்படிதான் ஒரு மனைவி வந்து if she voluntarily chose to obey அல்லது submit to the authority of the husband, கணவனுடைய ஆளுகைக்கு மனைவி தானாகவே அடங்கி கீழ்ப்படியும் பொழுது, மூப்பருடைய மூப்பர் சபையில் இருக்கக்கூடிய எல்லாரும் சமந்தான். ஏன்னா மத்திய 23:8 எழுதிருக்கு, யாரால ஈக்குவலி பிரதர்ஸ், ஈக்குவலி சிஸ்டர்ஸ், யாரும் யாருக்கு வந்து மட்டமானவங்களே கிடையாது. ஆனால் மேலான அதிகாரம் உள்ளவங்களுக்கு கீழ்ப்படிய கடவன். இந்திய அரசாங்க சட்டத்தின்படி ஆல் ஆர் ஈக்குவலி சிட்டிசன்ஸ். எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு மனுஷனும் வந்து அரசாங்கத்துல மேலான பதவிக்கு வர முடியும். இந்த இந்தியாவுடைய சிட்டிசனா இருந்தா அவனுக்கு அந்த ரைட் உண்டு. ஆனா சிலர் தான் அந்த பொறுப்புக்கு வர்றாங்க. அப்ப மத்தவங்களாம் என்ன செய்யறோம், நீ நானும் ஒண்ணு, என்ன நீ இப்ப ரொம்ப மிஞ்சி போற, அப்படிதான் அந்த கோராவினுடைய காரியத்தில் நடந்தது. நீங்க ரொம்ப மிஞ்சி மிஞ்சி போறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய பார்வையில விளையாடப்பட்டவங்க, ரொம்ப ஓவரா போறீங்க அப்படின்னு மோசையை பார்த்து, ஆரோனை பார்த்து கோராவும் அவருடைய கூட்டத்தாரும் சொன்னாரு. இட் இஸ் எ ரிபெலியஸ் ஸ்பிரிட். இப்படி அந்த ஈக்குவாலிட்டி கிளைம் பண்ணக்கூடிய ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா அங்கே ஐக்கியம் இருக்காது. இப்ப நான் சொல்ல வந்து என்னன்னா, சுப்பீரியாரிட்டி ஸ்பிரிட், இன்ஃபீரியாரிட்டி அதாவது தாழ்வு மனப்பான்மை அல்லது மேட்டுமையான சிந்தை தன்னை குறித்து, இஃப் இஸ் திங்க் தட் வி ஆர் சம்படி, எனக்கு தேவன் கொடுத்த அறிவுனால நான் ஒரு சாதாரண ஆளே அல்ல, எனக்கு தேவன் கொடுத்த திறமையினால, அறிவுனால, அல்லது எனக்கு இருக்கக்கூடிய பணத்தினால, வசதியினால, பொசிஷன், அத்தாரிட்டி, பவர், இதுல நான் சாதாரண ஆளே அல்ல அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சா அவர் ஐக்கியப்பட முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்ல கடவுள். அப்படின்னா சிலுவை எதுக்கு? கிறிஸ்துக்குரியர்கள் கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம், மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப சிலுவையில் அறையிறதுன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மாம்சத்துல இந்த எண்ணங்கள்லாம் எழும்புகிறது. நான் வந்து அவருக்கு எதுக்காக கீழ்ப்படியணும்? மனைவியினுடைய இருதயத்துல நான் எதுக்காக புருஷனுக்கு கீழ்ப்படியணும்? நானும் சம்பாதிக்கிறேன், நீனும் சம்பாதிக்கிறீங்க. அல்ல சில வீடுகளில் பாத்தீங்கன்னா புருஷன் வந்து குறைச்ச சம்பளம் வாங்குவாரு, மனைவி வந்து ரொம்ப சம்பளம் வாங்குவாங்க, அரசாங்க வேலையில கூட இருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன் நல்ல சில குடும்பங்கள்ல ₹1 கூட சம்பாதிக்காத ஒரு புருஷனை 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய மனைவி கணம் பண்றதை பார்த்திருக்கேன். ஒரு பிரதர் என்கிட்ட இப்படி சொன்னாரு, பிரதர் என்னுடைய மனைவி வந்து ஒரு டாக்டர், 1,50,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறாங்க. நான் வேலையே இல்லாம நான் சும்மா வீட்டை பார்த்துக்கிட்டு எனக்குள்ள சில தோட்டம் துறப்பை பார்த்துக்கிட்டு நான் இருக்கிறேன். அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க ஏடிஎம் கார்டு என்கிட்ட தான் இருக்கு, அவங்க சம்பளம் அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். அவங்களுக்கு என்ன செலவுக்கு தேவையோ அதை மட்டும் கேட்பாங்க, கொடுப்பேன், அவ்வளவுதான். அவங்களுக்கே தெரியாதுங்க அவங்கள சம்பளம் வாங்குற. இது எப்படி? நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்தினால, என்னுடைய திறமையினால, என்னுடைய வேலையினாலதான் இந்த சம்பளம் எல்லாமே.
அப்படின்னு அவங்க ஆளு செஞ்சா அந்த குடும்பம் ஒண்ணா இருக்குமா? பேசாம இருக்கிறீங்க. ஒண்ணா இருக்காது, ரெண்டாயிடும். நீங்க நிறைய குடும்பங்கள் இப்படிதான் தங்களை தாழ்த்துறது இல்ல, கிளைமிங் ஈக்குவாலிட்டி அல்லது சுப்பீரியாரிட்டி, அல்லது இன்னொருவர் வந்து ஐயோ அவ சம்பாதிக்கிறா. சில வீடுகளை நான் பார்த்திருக்கேன், புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறதும் சம்பாதிக்கிற ஒரு பெண் எனக்கு தெரியும். நம்ம சர்ச்சில் இல்ல, அவங்க வெளியில அவிஸ்வாசி. புருஷனை பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இதை எடுத்துக்கொண்டு வைங்க, அப்படி செய்யுங்க, எப்படி செய்யணும். ஆள் இருக்கும்போது வைங்கிறாங்க, ஆள் இல்லைன்னா என்னத்தை சொல்லுவாங்களோ தெரியாது. ஏன்னா பேரை சொல்லி ஆள் இருக்கும்போது கூப்பிடுறோங்க. ஏன்னா அப்படிதான் நிறைய வீடுகள் இன்னைக்கு வந்து கிளைமிங் ஈக்குவாலிட்டி ஆர் சுப்பீரியாரிட்டி. அப்ப இன்னொரு மனுஷன் ஆட்டோமேட்டிக்கா தன்னை தாழ்வு மனப்பான்மை இல்லை, நம்ம சம்பாதிக்கல, நம்ம படிக்கல, நம்மகிட்ட திறமை இல்லை, அதனால அவங்க சொல்றதை கேட்டு போவோம். அப்ப தலையில் படம். தேவன் வந்து எல்லாரும் ஈக்குவலா படைச்சாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொசிஷன். சர்ச்சிலையும் அதே மாதிரிதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. படிச்சவர் படிக்காத ஒருத்தருடைய தலைமைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்க முடியாது. பேதுரு வந்து ரொம்ப படிக்கல, அவர் மீனவர். யோவான் அதே மாதிரி மீனவர் தான். ஏன்னா அவங்க எல்லாரும் வலையை பின்னிக்கிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது தான் போய் அவங்களை தெரிந்து கொண்டாரு. அதுக்கு பின்னாடி வந்த கடைக்குட்டியான பவுல் ரொம்ப படிச்சவர். ஆனா பிரதான அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு தான் மரியாதை இருந்தது. பவுலே ஒரு இடத்துல எழுதுறாரு, கொரிந்தியர்கள் நிறுவனம் நினைக்கிறேன், பிரதான அப்போஸ்தலருக்கு நான் எந்த விதத்திலும் குறைவானவன் அல்லன்னு கிளைம் பண்ண போச்சு. காரணம் என்னன்னா அவங்க அவரை ரெஸ்பெக்ட் பண்ணல. யோவான் ஸ்நானகன் எழுதுறாரு, அந்த சபையில முதன்மையா இருக்க விரும்புகிற தியோத்திரேப்புன்னு நினைக்கிறேன், அவங்க நான் வந்து ஆளுகள் அனுப்பினா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன், நான் வரும்போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கும், அந்த ஆதி திருச்சபையில இருந்ததான அந்த ஆண்டவரை அறிந்து அவரோடு கூட உறவாடின மனிதர்களே கூட அவர்கள் சிலர் மதிக்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலே அப்படி சொன்னாரு. காரணம் என்னன்னா, இன்றைக்கும் சபைகள்ல மூப்பர்களை மதிக்காதவர்கள், இவர் என்ன ரொம்ப படிச்சு கிழிச்சிட்டாரு, இவருக்கு சொல்றதை கேட்கணும் பார்க்கணும். படிச்சிருந்தாதான் கேட்பேன், திறமைசாலி கிடையாது. ஆனா உண்மையா தேவனை அறிந்தவர்கள் they submit voluntarily. படித்தவர்கள் படிக்காதவர்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள். சில இடங்கள் நான் பார்த்திருக்கேன், சில மூப்பர்களுக்கு வந்து படிப்பையே பைபிள படிக்க தெரியாதவர்லாம் ஒருத்தர் ஒரு இடத்துல மூப்பர், பைபிளே வாசிக்க தெரியாதவருக்கு, எழுத படிக்கவே தெரியாது, அவர் அங்க மூப்பர். ஆனா இன்னும் இந்த காலத்துல யாரு வந்து ரொம்ப படிக்காம இருக்கிறா? நான் பார்த்திருக்கிறேன், கிராமங்கள்ல உள்ள பெண்கள் கூட எல்லாம் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காங்க. இன்னைக்கு சில இடங்கள்ல மாப்பிள்ளை பொண்ணுன்னு பார்க்கும்போது நிறைய பெரிய ப்ராப்ளம் வருது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப படிச்சுட்டாங்க. ஆனா சபையில பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து சாதாரண தொழில் செய்யறவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க சபையில மூப்பர்ல இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய தேவ பக்தி உள்ள சகோதரர்கள், அவர்கள் ரொம்ப படிச்சிருந்தாலும் வேலையில இருந்தாலும் they submit themselves to the uneducated, படிக்காத, திறமை இல்லாத, உலக அளவுல வந்து மதிப்பு மரியாதை இல்லாத, படிக்காதவங்கள உலகத்துல ரொம்ப மதிக்க மாட்டாங்க. ஆனா சபையில அப்படி இல்லை. சபையில தேவ பக்தி உள்ளவர்களை தான், காட்லி பீப்புள் வில் வேல்யூ காட்லி பீப்புள். தேவ பக்தி உள்ளவங்க தேவ பக்தி உள்ளவங்களை மதிப்பாங்க. அவங்க வந்து தேவன் யாரை வந்து முன்னாடி நிறுத்துறாரோ, தேவன் வந்து யாரை அபிஷேகிக்கிறாரோ, தேவன் வந்து யாரை தலையா கொடுக்கிறாரோ அவங்களுக்கு வந்து அவங்களே வடங்கி கீழ்ப்படிவாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருந்தும் படிப்பறிவு இல்லாத தாய் தகப்பன்மாருக்கு வந்து அவர் அடங்கி கீழ்ப்படிந்தார். நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? அவர் சொன்னதை அவர்கள் விளங்கி கொள்ளவில்லை, ஆனால் அவர் போய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அப்படின்னா இதுதான் தேவ பக்தியின் ரகசியம். நம்ம ஐக்கியத்தினுடைய ரகசியம் என்ன? எல்லாவற்றையும் அறிந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது அவருடைய ஞானம், அவர் சொன்ன காரியங்கள், வெளிப்பாடுகள் அவரை வளர்த்த பெற்ற அவருடைய பெற்றோர்களுக்கு தெரியல. ஆனால் அவர் போய் அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இப்படிதான் ஐக்கியத்தினுடைய ரகசியம் என்னன்னா, நம்முடைய சுயம் மேலோங்கி நிற்கக்கூடிய வாழ்க்கையை எல்லாம் வந்து சிலுவையில் அரைச்சிட்டு நம்மளே வந்து அதை நொறுக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து இடைப்படும் பொழுது நத்திங் கோஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சில நேரங்கள்ல வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் கதவை அடைச்சிட்டு இன்னொருவருக்கு வாய்ப்பை திறந்து கொடுப்பார். அவங்க ப்ரமோஷன் ஆகி மேல போயிட்டே இருப்பாங்க, ஆனா நீங்களோ இருந்த இடத்துல இருப்பீங்க. அவங்க நிறைய சம்பளம் வாங்கி போவாங்க, நீங்களோ சம்பளம் கம்மியா இருக்கும். முறுமுறுக்காம குறை சொல்லாம, ஆண்டவரே நீங்க என்னை எங்க வைக்க சித்தமா இருக்கிறீங்களோ நான் அங்கே இருப்பேன். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து பிரதான அப்போஸ்தலனுங்கிறோம், அவர் அங்கேயே யூதர்களுக்குள்ள சுத்தி சுத்தி வர்றாரு. கடைக்குட்டியா வர்ற பவுல் வந்து நிறைய தேசங்களுக்கு சுத்திட்டு இருக்காரு.
ஆனா அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க. தே சப்போர்ட்டட் ஈச் அதர். பவுல வந்து அவர் சப்போர்ட் பண்றாரு. நமக்கு அருமையான சகோதரனாகிய பவுலும் இந்த காரியங்களை குறித்து எழுதி இருக்கிறார். கல்லாதவர்களும் நெறி தப்பி நடக்கிறவர்களும் மற்றவர்களே உதாசீனம் பண்றது போல அல்லது கிரிட்டிசைஸ் பண்றது போல அவரையும் குற்றப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பேதுருவை பவுல் முகமுகமா எதிர்த்தார். யாக்கோபு 2 ஆட்கள் வரும் பொழுது அவர் வந்து கொஞ்சம் அப்படி மாயமாலம் பண்ணதை அவர் முகமுகமா எதிர்த்தார். ஆனாலும் கூட பேதுரு அவர் ஆவியில தேர்னவர். அதனால அவர்களுடைய சுயநம் இல்ல. அவர் அதை எல்லாத்தையும் கரெக்ஷன்லாம் ரைட் ஸ்பிரிட்ல எடுத்துக்கிட்டார். பவுல் போய் கடைக்குட்டியாக பவுல் போய் பேதுருவை கரெக்ட் பண்றாரு. அவர் அதை ரைட் ஸ்பிரிட்ல எடுத்துக்கிட்டாரு. அதனால பவுலை குறித்து சொன்ன காரியத்துக்கு பேதுரு சப்போர்ட் பண்றாரு. நமக்கு அருமையான சகோதரனாகிய பவுலும் இந்த காரியத்தை குறித்து எழுதுகிறார். அதை அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது, அறிந்து கொள்வதற்கு. ஆனாலும் அதை ஒரு சிலர் வந்து புரிந்து கொள்ளாம தப்பா பேசுறாங்க. ஆனா நான் அதே அங்கீகரிக்கிறேன். அதான் அதுக்கு அர்த்தம். அதுதான் சரி. அருமையானவர்களே, நம்ம இந்த ஐக்கியத்தின் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு தடையை நான் உங்களுக்கு சொல்றேன். சபைக்கு வரக்கூடியவங்களுக்கும் சரி, வீட்டிலையும் சரி. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 13:5. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. தீங்கு நினையாது அப்படின்னு எழுதியிருக்குல்ல, அது எப்படி இருக்கணும்னா அவர்களுக்கு செய்த தீங்கானவைகளை மனதில் வைத்துக் கொள்ளாதுன்னு அர்த்தம். தீங்கு நினையாதுன்னா தீங்கு செய்யறதுக்கு நினைக்கிறது இல்ல. மற்றவர்கள் செய்த தீங்கை வந்து அவங்க நினைக்க மாட்டாங்க. இங்கிலீஷ்ல என்ன எழுதியிருக்கா, they don't keep an account of wrongs done to them. They don't have a record of what are the wrongs done to them. அவங்களுக்கு செய்த தீமைகளுக்கு அவங்ககிட்ட வந்து லிஸ்ட் இல்ல, அவங்க மனசுல வச்சுக்கிறது இல்ல. பாருங்க, ஆமான் வந்து போறாரு, மொர்தெகாய் இங்க இருக்காரு. மொர்தெகாய் எந்திரிச்சு நிக்கல, எல்லாரும் எந்திரிச்சு இருக்கிறாங்க. ஆமான் வந்து ஒரு பெரிய பிரபு. அவனுடைய ராஜா அவனுடைய அரண்மனைக்குள்ள நுழையும் போது ராஜாவுடைய பிரதானிகள் வேலைக்காரர்கள்லாம் எந்திரிச்சு நின்று அவருக்கு மரியாதை செய்வாங்க. மொர்தெகாய் எந்திரிக்கல. மொர்தெகாயின் மனதுல நான் யூதன் என்ற பெருமையா இருக்கலாம். யாருன்னு விசாரிக்கிறாங்க, கூட உள்ளவங்களும் விசாரிங்க. அவர் யூதன். ஓஹோ, யூதன்னா உனக்கு அவ்வளவு மண்டக்கிறோமா, இரு உன்னை வச்சுக்கிறேன். சரி, எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க, ஒருத்தன் எந்திரிச்சுங்கன்னா போயிட்டு போறான் அப்படின்னு அவனாலே நினைக்க முடியல. ஏன்னா அவனுடைய மைண்ட்ல என்ன இருக்கு, சிப்பீரியா இருக்கு. 2 பேரும் ஐக்கியப்பட முடியுமா? என்ன 2 பேருக்குள்ளயும் பெருமை இருக்கு, எப்படி ஐக்கியப்பட முடியும்? முடியாது. ஆனா அது தேவனுடைய திட்டமா இருந்தது. தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் மொர்தெகாய் பக்கத்தில் நின்று எஸ்தர் மூலமாக யூதர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். ஆனா 2 பேரும் வந்து ஒருத்தர் பாய்க்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு? நானும் ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கேன். யாராவது வந்து இடது கையினால ஒன்ன கொடுத்தாக்க எனக்கு பிடிக்காது, அதை எங்களை இன்சல்ட் பண்றான்னு நினைப்பேன். லெப்ட் ஹேண்ட். ஒரு சிலருக்கு பை பர்த்தே லெப்ட் ஹேண்டு தான் வரும். அவங்களுக்கு இயல்பாகவே பாத்தீங்கன்னா இந்த கை தான் வரும். அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு கூட இந்த கையினால சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டு பழக வேண்டி இருக்கும். எழுதுறதுக்கு இந்த கஷ்டப்பட்டு பழக வேண்டி இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, பிரெயின் வந்து இந்த பக்கத்துல உள்ள பிரெயின் இதை கண்ட்ரோல் பண்ணுமா, இந்த சைடை வந்து இந்த சைட்ல உள்ள பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுமா. அப்ப சில நேரங்கள் வந்து அது மாறி செயல்பாடுகள் அமையும் போது என்ன ஆயிடுதுன்னா, சரி அவங்களுக்கு யதார்த்தமா இந்த கை தான் வரும். அப்ப அவங்க யதார்த்தமா கொடுப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், உனக்கு என்ன திமிரா, இந்த கேட்டு கொடுக்குற அசால்ட்டா அப்படின்னு நம்ம நினைப்போம். அது நம்முடைய மைண்ட் செட்ல தான் திமிர் இருக்கு, அவங்க சைட்ல இல்ல. அவங்க யதார்த்தமா இருக்கிறாங்க. இப்படிதான் அநேக நேரங்கள்ல நாம் வந்து அந்த மன நிலைமையில வந்து நம்ம மாற விரும்பாதனால மற்றவங்களை குற்றவாளிகளா தீர்த்துறோம். பாருங்க, இப்ப லவ் டஸ் நாட் கீப் எ ரெக்கார்ட். ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம். தாவீது தேவனுடைய மனுஷன் நமக்கு தெரியும். தாவீது தேவனுடைய மனுஷனா இருந்த இந்த மனுஷன் வந்து என்ன செய்தார்னா, he kept a record of what has been done to him. ஒரு பெரிய ரெக்கார்டே வச்சிருந்தார் மனசுல. யார் யார வச்சிருந்தாரு நீங்க பாருங்க. அதுல 1வது அதிகாரம், அதாவது 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் பாத்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 1வது வசனத்தை முதல்ல வாசிங்க, அப்புறம் 10வது வசனத்தை வாசிங்க. தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது. பாருங்க, தாவீது மரணிக்கக்கூடிய காலம் சமீபமாகும் பொழுது, டேவிட் டைம்
as David time to die draw near. அவர் சாகக்கூடிய நேரம் நெருங்கி வந்த பொழுது மகன்கிட்ட சில காரியங்களை சொல்றாரு. முக்கியமான காரியங்களை தான் அப்படி சொல்லுவோம். பொதுவா மரண தருவாயில வாங்கல் கொடுக்கல்ல சொல்லுவாங்க. அப்புறம் பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்க பாம்பாங்க. இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. 10வது வசனம், அது ரெண்டுக்கு இடையில தான் அவர் சொன்னதெல்லாம் அடங்கியிருக்கு. 10வது வசனம் வாசிங்க. பின்பு தாவீது தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். போதும். 2ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னு எழுதியிருக்கு. சாகக்கூடிய காலம் நெருங்கின பொழுது அது சொல்லி முடிச்சோடனே செத்துட்டாரு, மண்டே போட்டாரு. என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அவருடைய இருதயத்துல அவருக்கு மற்ற தீமைகள், அவர் விரும்பாத செஞ்சதை எல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தார். அது பூரா சொல்றார். வாசிங்க 5வது வசனம். செருயாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி, யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையிலுள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சையிலையும் வடிய விட்டானே. ஆனபடினால ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமையை சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. 8வது வசனத்துல வாசி. இவங்க என்ன அர்த்தம்? அவன் சமாதானமா அவன் நல்ல சாகவே கூடாது, மைண்ட்ல வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கடுத்து 8வது வசனம். மேலும் பகூரிம் ஊரானான பென்னியமீனாகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூசித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான். அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். பாத்தீங்களா எப்படி லிஸ்ட் வச்சிருக்காருன்னு? இதுதான் கீப்பிங் எ ரெக்கார்ட் ஆஃப் ராங்ஸ் டன் டு தம். அவருக்கு செய்யப்பட்டதான காரியங்களை எல்லாம் மனசுலயே வச்சிருந்தாரு. அவர் செய்யல, மகன்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு, இவங்களை விடாத, சும்மா க்ளோஸ் பண்ணிரு. அப்ப அவன் நல்ல சாவக்கூடாது, பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. ஆனா இவரை எப்படி தேவன் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொன்னாரு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22 கூட எழுதியிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இது எப்படி ஆச்சு? எப்படி ஆச்சுன்னா அதனுடைய ரகசியம் மத்தேயு 5:43 எழுதியிருக்கு. மத்தேயு 5:43 நமக்கு தெரிஞ்ச வசனம். வாசிங்க 43 இருந்து வாசிங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயா என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் பழைய ஏற்பாடு. நியாயப்பிரமாணம் என்னன்னா, உன் அயலானை நேசி, உன் சத்துருவை என்னாச்சு? சத்துருவை அங்க என்ன எழுதியிருக்கு? பகைப்பாயாக. அப்படின்னா உனக்கு அடுத்தவனை நேசி, உன்னை நேசிக்கிறவனை நேசி, உன் நண்பனை நேசி, உனக்கு பக்கத்தில் உள்ளவனை நேசி, சத்துருவை என்ன செய்ய? பகைப்பாயா. அதைத்தான் தாவீது செஞ்சார். அதனால அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கோ, நம்ம தாவீதை மாதிரியாக நோக்க முடியாது. காரணம் என்னன்னா, அடுத்த வசனத்துல நமக்குள்ள கட்டளை எழுதியிருக்கு. என்ன இருக்கு வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப ஆண்டவர் நமக்கு வேற ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு. அது என்ன? நீ சத்துருக்களை நேசிக்க வேண்டும். அவங்களுக்கு என்னது? சத்துருவை பகைப்பாயாக. அப்ப அவங்க செஞ்சது கரெக்ட். ஆனா இப்ப நமக்கு தேவன் என்ன சொல்லிருக்காரு? அது உனக்குள்ளதுப்பா, நான் உனக்கு சொல்றது. ஜீசஸ் டு whom to me, to us. நமக்கு என்ன சொல்றாரு? உன் சத்துருக்களை நேசிப்பாயா, நீ சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பாய், உனக்கு தீமை செய்வர்களுக்கு நன்மை செய். இப்ப இதுதான் ரொம்ப இடிக்குது. ஏன்னா அது நமக்கு ஈஸியா தெரியுது. ஆனா இது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி என்னால நேசிக்க முடியும் ஆண்டவரே? மனைவிக்கு கணவனை நேசிக்க முடியல, கணவனுக்கு மனைவியை நேசிக்க முடியல, பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒருவர் நேசிக்க முடியல, சகோதரரை நேசிக்க முடியல, சத்ருவை நேசினா எப்படி நேசிக்க முடியும்?
அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னையால உங்களால ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. என்னையால உங்களால ஒன்றுமே செய்ய முடியாதுன்னாரு. அப்ப செய்ய முடியாததை ஏன் ஆண்டவரே சொல்றீங்க? அதுதான் என்னை சார்ந்து கொள்ளுங்கிறார். என்னை சார்ந்து கொள். என்னை சார்ந்து கொண்டால் அவன் முடியும். மனுஷனால் கூடாது, தேவனால கூடும். எப்படி கூடும்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்படும் பொழுது தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி நம்ம மாற முடியும்னு வேதம் சொல்லுது. அதுதான் ரோமர் 5:5 வாசிக்கிறோம். ரோமர் 5:5 என்ன எழுதியிருக்கு? தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கு. தெய்வீக அன்புனாலதான் இது சாத்தியமா ஒழிய மனுஷனால முடியாது. அப்ப தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்படும்படி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இது எங்களால முடியல, ஐக்கியப்பட முடியல, அன்பு கூற முடியல. அப்ப என்னன்னா, அன்பு இல்லாமல் ஐக்கியப்பட முடியாது. அன்பு இல்லாமல் ஐக்கியப்பட முடியாது. இஃப் யூ கீப் a record of wrongs done to you, உங்களுக்கு மற்றவர்கள் செய்த தீமையான காரியங்களை, நஷ்டங்களை, கஷ்டங்களை, உங்களை அவர்கள் நிந்தித்ததை, அவமானப்படுத்தியதை, மதிக்க தவறியதை, என்னை கண்டவுடனே எந்திரிக்கல, எனக்கு சல்யூட் அடிக்கல, என்னை மதிக்கல, என் பேரை பத்திரிகையில போடல, என்னை கூப்பிடவே இல்லை, இப்படி எல்லாம் எத்தனை கம்ப்ளைண்ட் தெரியுமா உலகத்துல இருக்கு? எனக்கு அவங்க விசேஷத்துக்கு கூப்பிடவே இல்லை, என்னை மதிக்கல, என்னை கண்டு எந்திரிக்கல, நான் பெரிய மனுஷன், என்னை கண்டு எந்திரிச்சு நிக்கல, நான் போனேன் என்னை வாங்கன்னு சொல்லல, என்னை விஷ் பண்ணல. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் இருக்கும். நான் பார்த்துட்டு போனேன், அவங்க திரும்பிட்டு போயிட்டாங்க. நான் கூப்பிட்டேன், அவங்க பதில் சொல்லல. நான் சொன்ன உதாரணத்துல அந்த சகோதரர் நான் அவரை விஷ் பண்ணேன், என்னை பார்த்து பேசாம போயிட்டார். அவர் வேலையா போறவர் ஏதாவது முக்கியமான வேலையை அவர் ஆளை தேடிட்டே போவாரு. அவருடைய கண்ணுல இல்லைன்னா அந்த மனுஷன் எங்கே நிக்கிறான்னு தேடிட்டே போவாரு. இடையில உள்ளவங்க விஷ் பண்றது, கூப்பிடுறது எதுவுமே கேட்காது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, தெரியுங்களா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுமாங்க. ஏன்னா ஒரே அந்த ஒரே கண்ணோட்டத்துல போயிட்டு இருப்போம். அந்த ஆள் எங்க இருக்கிறாரு, இந்த பொருள் எங்க இருக்கு, இந்த வேலை யார்கிட்ட சொல்லுவோம், இப்படி போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த கண்ணோட்டத்துல போவாங்க. பக்கத்துல உள்ளவங்க யார் என்ன கூப்பிட்டாலும் கேட்காது. சில நேரம் பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்கார்ந்து இருப்போம், அவங்க கூப்பிடுறது கேட்காது. பிள்ளைகள் ஏதாவது போனை நோண்டிட்டு இருப்பாங்க, என்னதான் படிச்சுட்டு இருப்பாங்க, நீங்க கூப்பிடுங்க, கேட்காது. ஒரு தடவை 2 தடவை சொல்லி 3வது பழத்தை சத்தமா போட்டீங்கன்னா தான் அப்படிம்பாங்க. என்ன சொன்னீங்கம்பாங்க. ஏன்னா இப்ப பக்கத்துல தானே இருக்க, எனக்கு செவிடா அப்படின்னு கேட்டா ஆமா. ஏன்னா அவங்க கவனம் வேற இடத்துல இருக்கு. இதை பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு பேசல, என்னை சொல்லல, என்னை கூப்பிடல. ஏன் காரணம் என்னன்னா, ஒய் தீஸ் ஆல் கம்ப்ளைண்ட்ஸ்? பைபிள் எழுதியிருக்கு, பகையாக நின்ற நடுத்து சுவரை தகர்த்து he demolished the dividing wall of enmity. அப்ப நம்முடைய மாம்சத்துல ஒரு பகை உணர்வு சோற போல எழும்பி நிக்குது. அது அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளா இருக்கட்டும், சகோதர சகோதரியா இருக்கட்டும், பிரிச்சிடும் அப்படியே. அந்த பகை உணர்வு எதுல எழுதியிருக்கு? எழுதுல வருது, அது மாம்சத்துல. அப்படின்னா செல்ஃப் வில், என்னுடைய சுயத்துலதான் இருக்கு. அதை நீ டிமாலிஷ் பண்ணலைன்னா, அதை அழிக்கலைன்னா உனக்குள்ள ஐக்கியம் வரவே வராது. அப்ப அன்பு இல்லாம ஐக்கியம் வராது. உண்மையான அன்புனாக்கம் நீங்க ரெக்கார்டு வச்சுக்கிடாது, அவங்க செஞ்ச காரியங்களை எல்லாம் லிஸ்ட் வச்சுக்கிடாது. லிஸ்ட் எப்படி சாமி வைக்காம இருக்க முடியும்? நம்ம மனசுல அது இருக்குது இல்ல. ஆண்டவர் எப்படி செஞ்சாருன்னு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம், லூக்கா 23:34 வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பாருங்க, இப்படிதான் அவர் ரெக்கார்டை உடனுக்குடனே கிளீன் பண்ணிட்டார். ஸ்லேட் எழுதுறத உடனே அழிக்கிறது மாதிரிக்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அப்பவே இப்ப யாராவது உங்களை மதிக்கிற உடனே, ஆண்டவரே அவங்க அறியாம செய்யறாங்க, மன்னிச்சிருங்க. என்னத்தை அறியாம செய்யறாங்க? அவன் தெரியாம செய்யறான், திமிர்ல செய்யறான் அப்படிம்பாங்க. தெரிஞ்சதான் செய்யறான், அவங்க தெரியாம செய்யறாங்க. என்ன சிலுவையில வச்சு தொங்க விட்டு ஆணி அடிச்சா சரி, அவர் செத்துடுவாருன்னு தெரியாதா? தெரியும். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தினுடைய விளைவு என்ன? அவர் கொலை செய்கிறார்கள். கொலை செய்வன் எங்க போவான்? நரகத்துக்கு போவான். இத ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் மாத்தி யோசிப்போம். இப்ப நம்ம யாராவது இங்க இருக்கிறவங்க திருடுவீங்களா? என்ன திருடுறவங்கன்னு இருக்கிறீங்களா? திருட மாட்டோம். ஒரு காலத்துல திருடுறவங்களா இருந்திருக்கலாம். அல்லது நம்ம யாராவது மற்றவங்களுக்கு பொல்லாங்கு செய்யறவங்களா இருப்போமா? இப்ப செய்ய மாட்டோம். ஏன்? இப்படி ஒன்னா வச்சுக்கிடுங்க. அடுத்தவங்களுடைய மனைவியை பாக்குறதோ, அல்லது பொருள்களை எடுத்துக்கிறதோ, அல்லது இன்சல்ட் பண்றதோ, நிறைய காரியங்களை நம்ம இப்ப தேடி வந்திருக்கோம். எப்படி தேடி வந்தோம்? எப்படி தேடி வந்து சொல்லுங்க.
ஆண்டவர் இயேசுவை அறிகிற அறிவினாலையும் அவருடைய வார்த்தைகளை தெரிந்து கொண்டதினாலையும் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப பாருங்க, சத்தியத்தை அறிந்ததுனால நாம இப்ப கொலை செய்யல, திருடல, விபச்சாரம் பண்ணல, ஒருவேளை குடிகாரலா இருந்திருக்கலாம், இப்ப குடிக்கல, சிகரெட் குடிக்க, பீடி குடிக்கிறோம், கஞ்சா குடிக்கிறோம், இப்ப குடிக்கல. எப்படி இவன் மாறி இருக்கான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்ததுனால மாறி இருக்கிறான். ஆமென். நாம மாறி இருக்கோம். ஏன்? ஆண்டவரை அறிந்ததுனால. நம்ம இப்ப சண்டை போடாதவங்களா இருக்கிறோம், திருடாதவங்களா இருக்கிறோம், ஏமாத்தாதவங்களா இருக்கிறோம், லஞ்சம் வாங்காதவங்களா இருக்கிறோம். ஏன்? இயேசுவை அறிந்த அறிவு வந்த உடனே. இவர்கள் கொலை செய்கிறார்கள், நாம கொலை செய்வோமா? என்ன செய்வோமா? நம்ம யாராவது கொலை செய்வோமா? செய்ய மாட்டோம். அவங்க எப்படி கொலை செய்யறாங்க? இப்ப அதுங்க ஒரு பாவமும் செய்யாத இயேசுவை கொலை செய்கிறார்கள். எதனால? இந்த அறிவு அவங்களுக்கு இல்லை. இந்த அறிவு அவங்களுக்கு இல்ல. அப்ப நித்திய வாழ்வை குறித்ததான அறிவு இல்ல, தேவனை குறித்ததான அறிவு இல்ல, பாவ மன்னிப்பு குறித்தோ அல்லது பாவத்துக்குரிய தண்டனை குறித்தோ அவர்களுக்கு அறிவு இல்ல. அதனால அவர்கள் செய்கிறார். அப்ப ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா அவன் எதனால பாவம் செய்யறான்? இயேசுவை அறியாதனால பாவம் செய்யறான். ஒரு பிரசங்கியாருடைய செய்தியை கேட்டேன். ஒரு கொலைகாரர் கடைசி நேரத்துல அவருக்கு வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் காவல்ல இருக்கிற நேரத்துல, போலீஸ் காவல்ல இருக்கும்போது, அந்த போலீஸ்காரர் கொஞ்ச நேரம் இவங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லும்போது, காவல்ல இருக்கும்போது அவருடைய வழக்கு விசாரணையில இருக்கு, அவர் காவல்ல இருக்கிறார், இன்னும் தண்டிக்கப்படல. அப்பொழுது ஒரு வார்த்தையை ஷேர் பண்ணி இருக்கிறார். ஐயா, நம்ம ஆண்டவருடைய வார்த்தை இப்படி இருக்கு, நீங்க கொலை செய்யக்கூடாது, மனம் திரும்பணும், ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் உங்க பாவங்களை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் கண்ணீர் விட்டு அழுதாங்க. இது எனக்கு முதல்லயே தெரியலையே, தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன். அவன் மனைவியையும் மாமியாரையும் கொன்றவன். ஏதோ ஒரு சின்ன காரியமா இருக்கும், கோவப்படுகிறவன் கொலை செய்து விடுகிறான். கோபம் கொலைக்கு நேரம் கொண்டு போயிடுது. பின்னாடி அழுகிறான், ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனே, ஒரு ஆத்திரத்துல பண்ணிட்டேன், ஒரு கோபத்துல நான் பண்ணிட்டேன். நிறைய கொலைகள் இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கல்பபிள் ஹோமிசைட் மாங். அப்படின்னா கொலை ஆகாத மர்மச்சாவு. இட்ஸ் நாட் மர்டர். மர்டர்னாக்கும் திட்டம் போட்டு கொல்றது ஒருத்தரை, அதான் மர்டர். ஆனா நீங்க இப்ப திடீர்னு ஏதோ ஒரு கல்லை விட்டு ஏறிறீங்க, ஒருத்தன் மண்டை உடஞ்சு செத்து போயிட்டான், அல்லது கோபத்துல 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, கொல்லணும்னு நினைக்கல, கோபத்துல அடிக்கிறாங்க, படாத இடத்துல பட்டு செத்து போயிடுறாங்க. அல்லது அந்த ஆத்திரத்துல அறிவியலியா ஒரு கொலை பண்ணிடுறாங்க, எல்லாம் அடிச்சு உடைச்சிடுறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி அவங்களே வருத்தப்படுவாங்க, சே கொஞ்ச நேரம் யோசிச்சிருந்தேன்னா இப்படி செஞ்சிருக்க மாட்டேங்க. அப்ப இவங்களெல்லாம் என்ன சொல்றது? தேவனை பற்றியதான அறிவு இல்லாதனால அவங்க அப்படி செய்யறாங்க. நாம அப்படி செய்யல, ஏன்னா ஆண்டவரை அறிந்ததுனால. அப்ப ஆண்டவர் இயேசு இந்த எண்ணம் அவர்கள் இருந்ததுனாலதான் அவர்கள் அறியாமல் செய்யறார். அப்ப அந்த சகோதரன் அந்த மனுஷன் மனம் திரும்பின பின்னாடி என்ன செஞ்சாராம்? ஜெயில போய் அவர் வேலை செஞ்சு, அந்த ஜெயில வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் ஒரு சம்பளம் கொடுப்பாங்க, ஒரு காசு. அந்த பணத்தை கொடுத்து ஒருத்தர் என்ன செஞ்சாரா, அந்த ஊழியக்கார்ட்ட, என்னைகிட்ட சொன்ன இந்த செய்திய, இந்த காசை வச்சுக்கிடுங்க, என்னை போன்ற குற்றவாளிகளுக்கு எல்லாம் போய் சொல்லுங்க, அவங்க மனம் திரும்பும். அவங்க அறியாம தான் செய்யறாங்க. இந்த அறிவு, இந்த சுவிசேஷம் எனக்கு முதல்ல கிடைச்சிருந்துச்சுன்னா நான் இப்ப செஞ்சிருக்க மாட்டேன். அதனால நீங்க எப்படியாவது போய் சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னாராம். அப்ப இப்ப சொல்லுங்க, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஏன் அப்படி சொன்னாரு? அவர் அறியாமல் செய்யறாரு. ஏன் சொன்னார்னா, ஆண்டவரை அறியாமல் செய்யறார். உங்களுடைய உறவினர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள் அல்லது பக்கத்துல இருக்கிறவங்க நமக்கு ஏதாவது ஒரு தீமை செஞ்சா இதே மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? அவர்களுக்கு ஆண்டவரை சொல்ல வேண்டிய, அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான். நம்ம செய்யல. அதனாலதான் பவுல் சொன்னாரு, நான் அவங்களுக்கெல்லாம் கடனாளியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் அவர்களுக்கு கடனாளியாக இருக்கிறேன். கிறிஸ்துவை அறியாத உங்களுடைய உறவினர்களுக்கு கிறிஸ்துவை காட்ட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. என்னுடைய வீட்டார், என்னுடைய உறவினர்கள் கிறிஸ்துவை என்னில் காண வேண்டும். நானும் அவங்களை போலவே நடந்தேன்னா அவங்க கிறிஸ்துவ அறிந்து கொள்ளவே முடியாது. சமாரிய ஸ்திரீகிட்ட இயேசு ஆண்டவர் சத்தியத்தை காண்பித்தபடினால் அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டுச்சு. அவர் இயேசு தான் தான் மெஸ்ஸியா என்பதை காட்டிவிட்டார். அந்த ஸ்திரீ மனம் திரும்பி விட்டாள். அவள் நடந்ததெல்லாம் உண்மையே சொன்னா, 6 புருஷன் இருந்த ஒத்துக்கிட்டா, ஊருக்குள்ள போறா, நான் செய்ததையெல்லாம் ஒருவர் சொன்னார், பாருங்க அவர் மெஸ்ஸியா தானோ என்று பாருங்கள் சொன்னா, அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டது. இன்னும் அருமையானவர்களே, பாவம் செய்கிறவர்கள் தேவனை அறியாததனால்தான் செய்கிறார்கள் என்ற மெய்யான தேவ ஞானத்தின்படிதான் அவர் சொன்னார்.
அவர்கள் அறியாமல் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள் யாராலும் இயேசு கொலை செஞ்சிருப்பாங்களா? பேதுருவே அரிவாள் எடுத்து வெட்டினார், வாழை உரையில போடுன்னு சொன்னாரு. இனிமே வாழை எடுப்பாரா? அது தேவ சித்தம் இல்லைன்னா எடுக்க மாட்டார். அப்ப தேவனை அறியாததுனால, தேவனை பற்றிய அறிவு இல்லாதனாலதான் உங்க பணத்தை பிட் பாக்கெட் அடிக்கிறாங்க, திருடுறாங்க. அவன் ஆத்துமாவை இழந்து போகிறாங்க. நமக்கு வரக்கூடிய நஷ்டத்தை நம்ம திரும்ப லாபமாக பெற்றுக்கொள்ள முடியும். பணத்தை இழந்தவன் பணத்தை சம்பாதிக்க முடியும். ஆனால் ஆத்துமாவை இழந்தவன் அதை திரும்ப பெற முடியாது. ஏமாற்றுகிறது, திருடுகிறது, கொலை செய்யறது, விபச்சாரம் செய்யறது எல்லாமே அந்த பாவத்தினுடைய சீரியஸ்னஸ் என்னங்கிறது தெரியாமையினாலையும் தேவனை அறியாதனாலையும் அவர்கள் செய்கிறார்கள். அப்ப தேவனை பற்றி அறிவிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது என்றால் தேவனை அறிந்தவர்களுக்குள்ளதான பொறுப்பு தான். எனவே நம்ம இப்படி யோசிப்போம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி உடனுக்குடனே ஸ்லேட்டை கிளீன் பண்ணிட்டாரு. அவருடைய மனதுல எப்படி இந்த அவங்க பண்ண தப்பெல்லாம் மனசுல பதியல அப்படின்னா, உடனுக்குடனே என்ன சொல்லிட்டாருன்னா, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். நம்ம அப்படி சொல்லிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்ம மூலமாக ஒரு வெளிச்சத்தை காண்பார். எனவே அருமையான உள்ளே, அன்புதான் திரளான பாவங்களை மூடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவங்களை நேசிச்சதுனால அவங்க செய்த எல்லா காரியங்களையும் அவரால் மன்னிக்க முடிஞ்சது. நம்மளால மன்னிக்க முடியலன்னா நம்ம ஆண்டவருடைய அன்பை நம்ம அறியல. எனவே இந்த அறிவு நமக்கு வரணும். கடைசியா ஒரு காரியத்தை சொல்றேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 18:21-22 வாசிங்க. மத்திய 18:21-22. பேதுரு போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமா பாவம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் சொல்லிட்டு. அவரு நம்ம இதெல்லாம் என்ன நினைப்போம்னா, நிறைய பாவம் செஞ்சிருப்போம். இல்லைங்க, நான் சொல்றேன், ஒரே ஒரு காரியத்தை நீங்க சொல்றீங்க உங்க பிள்ளைகிட்ட, கேட்கல. 2வது சொல்றீங்க, கேட்கல. 3வது சொல்றீங்க, கேட்கல. நானே சொல்லியிருக்கேன், எங்க வீட்லயே நான் சொல்லியிருக்கேன். எத்தனை முறை தான் அவனுக்கு சொல்றது? திரும்ப திரும்ப இப்படி பண்ணிட்டு இருக்கேன். இப்படிதான் பேதுருக்கு சோதனை வந்தது. என்னன்னா, ஒரு தடவை சொல்றாரு கேட்கல, 2 தடவை சொல்றாரு கேட்கல, 3 தடவை சொல்றாரு கேட்கல. பிரதர்ஸ்ட சொல்றோம், ஃபேமிலியில சொல்றோம், கணவன்கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைகிட்ட, நம்ம வாழ்க்கையில அன்றாடம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 3 தடவை சொல்லிட்டோம்னா எத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறது? ஐ டோல்ட் யூ umpteen times, நிறைய தடவை சொல்லிட்டு நீ கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா பேதுருக்கு இதே நிலைமை தான் வந்தது. நிறைய தடவை செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்யறதுங்க. செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்யறது. இதை செய்யாதுன்னா திரும்ப திரும்ப செய்யறது. அப்பதான் பேதுரு கேட்கிறாரு, எத்தனை முறை தான் நான் இப்படி மன்னிக்கிறது? 7 தடவை மன்னிச்சா போதுமா? ஒரு தடவை சொல்றேன் கேட்கல, 2 தடவை சொல்றேன் கேட்கல, 7 தடவை சொல்லிட்டு கேட்கல. 7 தடவை நான் மன்னிக்கணுமா? ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? 70 முறை. அப்படியே எத்தனை தடவை வேணாலும் சரிப்பா மன்னிப்பான். இது எப்படி முடியும்னு, நான் அப்படிதான் உனக்கு மன்னிக்கிறேன். என்ன சொல்றாரு? அப்படிதான் நான் உனக்கு மன்னிக்கிறேன். நம்ம யோசிச்சு பாருங்க, நிறைய நேரம் மத்தவங்ககிட்ட அப்படி சொல்லிடுறோம், எத்தனை தடவை தான் அவங்களுக்கு நான் சொல்றது அப்படின்னு. ஆனா நம்ம வாழ்க்கையில எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனையோ முறை தீர்மானம் எடுக்கிறோம். இந்த பிரசங்கத்தை இன்னைக்கு தான் கேட்கிறோமா என்ன? இன்னைக்கு நம்ம பேசுன எல்லா வார்த்தையும் பைபிள்ல இருக்கு. எத்தனையோ முறை ஆண்டவர் சொல்லிட்டாரு, எத்தனையோ முறை தீர்மானம் எடுத்துட்டோம், தோத்து போயிட்டோம். ஆனா we take it easy or take it granted. நம்ம அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம் அல்லது அதை சாதகமா எடுத்துக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு மன்னிக்கிறாரே, அதே மாதிரி நாம மற்றவங்களுக்கு மன்னிக்கணுங்கிறது நமக்கு சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது. அதனாலதான் இந்த கேள்வியை நம்ம கேட்கிறோம், நான் எத்தனை முறை தான் மன்னிக்கிறது? உனக்கு எத்தனை முறை நான் மன்னிச்சிருக்கேன்? யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை எத்தனை தீர்மானங்களை எடுத்து தோத்து போய் திரும்ப 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 விழுந்துட்டே இருக்கும். ஆனா மற்றவங்களுக்கு நம்ம மட்டும் ஈஸியா சொல்லிடுறோம், எத்தனை முறை தான் சொல்றது அப்படின்னு. இன்னும் அருமையான உள்ளே, சங்கீதம் 103:10 வாசிச்சு நான் முடிக்கிறேன். சங்கீதம் 103:10. சங்கீதம் 103:10 வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். He has not dealt with us according to our sins, nor rewarded us according to our inquiries. இது எழுதுனது யார் தெரியுமா? இனிக்விட்டிஸ். யாரு இந்த சங்கீதத்தை எழுதினவர்? 103ஆம் சங்கீதத்தை தாவீது. ஆனா தாவீது என்ன பண்ணாரு? ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருந்த மயன்ட்ட கொடுத்துட்டு போயிட்டார். போலீஸ்காரங்க கேஸ் ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைச்சு போயிட்டாரு. காரணம் என்னன்னா, அவர் ஆண்டவர் அறியார். அவர் பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழ்ந்தவர். ஆனா நம்ம ஆண்டவர் அறிஞ்சிருக்கோம். நமக்கு ஆண்டவர் சொல்றது என்னன்னா, மன்னியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். நீங்க எந்த அளவுனால நீங்க மற்றவங்களுக்கு அளக்குறீங்களோ அந்த அளவுனாலதான் உங்களுக்கு அளக்கப்படும். அப்ப புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்த நாம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நாம எல்லாருக்கும் மன்னிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இந்த அறிவு அவர்களுக்கு இல்ல. உங்களை அறிகிற அறிவு இல்ல.
இப்படி நாம மாறிட்டோம் சொன்னா நம்ம ஐக்கியப்படுறதுக்கு தடையே இருக்காது. எல்லாம் எவ்ரிதிங் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காட். எந்த காரியமும் நத்திங் இஸ் ஆக்சிடென்டல் டு காட். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்னஞ்சிறு காரியங்களை கூட தேவன் அறிந்திருக்கிறார். எதுவுமே அவருக்கு விபத்து போல நடக்கல. He knows every detail of what has happened and what will happen. கடந்த காலத்துல நடந்ததும் அவருக்கு தெரியும், எதிர்காலத்துல நடக்க போறதும் அவருக்கு தெரியும். அதனால நம்ம வாழ்க்கையில நம்மை நொறுக்கும்படிக்கு, நம்மை நசிக்கும்படிக்கு, நம்ம எல்லாம் ஒரே அப்பமாக ஒரே சரீரமாக மாற்றும்படிக்கு நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியே வச்சு நம்மை பண்ணி தீர்க்கிறார். எருசலேம் தேவாலயம் கட்டப்படும் பொழுது முற்றிலும் பண்ணி தீர்ந்த கற்களாலே கட்டப்பட்டது. காரணம் என்னன்னா, அது கட்டப்படக்கூடிய இடத்துல சின்ன உளி கோடாலியுடைய சத்தம் கூட கேட்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அது இருக்கிற இடத்துலயே தேவன் செதுக்கி கொண்டு வந்தார். குவாரியிலேயே கல்லை செதுக்கிறது. கட்டுற இடத்துல சத்தமே இருக்காது, ஏன்னா அதெல்லாம் செதுக்கப்பட்ட கல். அதே மாதிரிதான் நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க வீட்டுல, நீங்க தொழில் செய்யற இடத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கம் பக்கம் உள்ளவங்க, அவங்க மூலமா உங்களை தேவன் செதுக்கிக்கிட்டு இருப்பாரு. இஸ் டிசிப்ளினிங் யூ. உங்களை வடிவாக வெட்டி நொறுக்கி உடைச்சு உங்களை வச்சு அப்பம் சுடணும்னா மாவாக்குறாரு. காணியத்தை இருக்கிறது போல இடிக்கிறார். உங்களை கொண்டு ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னு சொன்னா அவங்க செதுக்கப்பட்ட கல்லா மாத்திருக்க அவங்கள வடிவாக செதுக்குகிறார். நாம ஒப்பு கொடுப்போம். விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. நான் இப்ப சொன்னது எல்லாமே நம்ம ஐக்கியப்படுவதற்கு தடையாக அல்லது நமக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய காரியங்களை தான் நான் ஷேர் பண்ணேன். நாம எல்லாரும் ஒரே அப்பத்துல புசிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்துல அவயவமா இருக்கிறோம்னு அர்த்தம். ஒரே கிண்ணத்துல பானம் பண்றோம்னா என்ன அர்த்தம்? நாம இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் என் பாவங்களுக்காக சிந்தப்பட்டதுங்கிற நம்ம எல்லாருமே அறிக்கையிடுறோம் ஒரே மாதிரி. அப்ப தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரோ, அவருடைய பிரசன்னத்துல அவர் வாழ்ந்தது போல வாழ்ந்தால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். 1 யோவான் 1 நம்ம என்ன வாசிக்கிறோம்? 7-9 அவர் ஒளியில் இருக்கிறது போல. ஒளிங்கிற வார்த்தைக்கு அன்புன்னு போட்டுக்குங்க. காட் இஸ் லைட், காட் இஸ் லவ். தேவன் அன்பாக இருக்கிறார். அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் அன்பா இருக்கிறது போல நாமும் ஒருவரோடு அன்பா இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்ப இசைவாய் கூட்டி நம்ம இணைக்கப்படணும் அப்படின்னா அன்பா இருக்கணும். அவர் செஞ்ச தப்புகளை உடனுக்குடன் மன்னிக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஐக்கியத்திற்கு தடையாக இருக்கும். பெருமை, சுயநலம், நான், எனது, என்னுடைய வசதி, இதெல்லாம் ஐக்கியத்துக்கு தடையாக இருக்கும். எனவே ஒரே அப்பத்துல புசிக்கிறோம், ஒரே கிண்ணத்துல பானம் பண்றோம் அப்படின்னா அது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஐக்கியத்தின் மேன்மையை காட்டுகிறது. எனவே நாம ஒரு காலம் நம்ம ஐக்கியப்படுவதற்கு இடையூறா இருக்கக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு மனம் வருந்தி, ஆண்டவரே நான் இப்படி எத்தனையோ காரியங்கள்ல இன்னும் ஒரு சகோதரன் செஞ்சது, சகோதரி செஞ்சது, மனைவி செஞ்சது, பிள்ளைகள் செஞ்சது, இப்படி இதயத்துல பெரிய லிஸ்டே இருக்கு ஆண்டவரே. அன்பு இருக்கிறவன் இப்படி எல்லாம் அக்கௌண்ட் வச்சுக்க கூடாதுன்னு நீங்க எழுதியிருக்கீங்க. அவன் உங்களுக்கு செஞ்ச தீங்க நினைக்க மாட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனா இன்னும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால மன்னிக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. அந்த விருப்பத்தை எனக்கு தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த மன்னிக்கக்கூடிய பலனை எனக்கு தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. இனிமே நான் இப்படி செய்யாதபடிக்கு உடனுக்குட மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. இட் இஸ் நாட் ஈஸி. இது ஈஸியே கிடையாது. இட் இஸ் பெயின்ஃபுல். இட் இஸ் சஃபரிங், துன்பப்படுதல். அப்ப இப்படி நம்ம மனதுல வாதிக்கப்படும் பொழுதுதான் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தருவார், பலனை தருவார், கிருபை தருவார். அவரை போல நாமும் மன்னிக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். இப்படி தேவனோட நாம மகிமைப்படணும், தேவனோட சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணுங்கிறதே நமக்கு ஒரே நோக்கமா இருந்தா நம்ம ஐக்கியப்படுவதற்கு பிரச்சனையே இருக்காது. என்னுடைய பேர், என்னுடைய புகழ் அப்படின்னு நமக்குன்னு ஒன்ன வச்சிருக்கும் போதுதான் அந்த சுயநலமும் பெருமையும் தான் ஐக்கியப்படுவதற்கு தடையாக இருக்கிறது. இன்னும் அருமையானவர்களே, ஒரே கிண்ணத்துல பானம் பண்றோம், ஒரே அப்பத்துல புசிக்கிறோம்னு சொல்ற நாம நம்மளை நாமே நியாயந்திருக்கும்.